வணக்கம் நண்பர்களே. ஆம், இன்றைக்கு மறுபடியும் இன்னொரு படலை காணொளியூடாக உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் கலாதேவி அவர்கள். கலாக்கா என அன்போடு அழைக்கப்படுபவர். வணக்கம் கலாக்கா. வணக்கம் ஜேகே. வ வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஆம், ஒவ்வொரு காணொளியின் ஒரு ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு புத்தகத்தை எடுத்து ஆம், அதை மையமாக வைத்துக்கொண்டு பல விஷயங்களை கதைக்கிறதுண்டு, பேசுறதுண்டு. இன்றைக்கு அதன் நீட்சியாக எனக்கு பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவரான ஜேன் ஆஸ்டின் அவரை பற்றியும் அவருடைய ஒரு மிக பிரபலமான புத்தகமான சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்ற அந்த புத்தகத்தை பற்றியும் இன்றைக்கு பேச இருக்கிறோம். ஜேன் ஆஸ்டின் வந்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் பிறந்த 18ஆம் நூற்றாண்டு இறுதி அளவில் 1780 சொச்சமோ 70 சொச்சத்தில் பிறந்து 6-7 நாவல்களை எழுதி தன்னுடைய 41வது வயதிலே காலமானவர். ஒரு எங்களுக்கு தமிழாக்களுக்கு நிறைய ஒரு பேஜ் இருக்கு. சிறந்த எழுத்தாளர்கள், சிறந்த கலைஞர்கள் இள வயதிலேயே இறந்து விடுவதுண்டு. அது அது உண்மை அல்ல. நிறைய கலைஞர்கள் 80-90 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். அது இளவயது மரணங்களை ஏற்றுக்கொள்வது கடினம் என்பதால் அவர்களை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதுண்டு. அந்த மரணத்தை இயற்கை மரணம் அடைந்தவர்களை நாங்கள் அப்படி நினைவு வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் இளவயதிலே மரணம் அடைந்தவர்களை நாங்கள் அந்த இளவயதில் மரணம் அடைந்தார்கள் என்றதையும் அவருடைய கலையுலக வாழ்க்கையோடு சேர்த்துக் கொள்வதால சிறந்த கலைஞர்கள் பலர் இளவயதில் இறந்தார்கள் என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. அந்த அந்த பேச்சின் அடிப்படையிலே ஜேன் ஆஸ்டின், எங்களோட பாரதி அவர்களை பற்றியெல்லாம் அதிகம் சொல்வதுண்டு. இன்றைக்கு நானும் அதை தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜேன் ஆஸ்டின் ஏன் எனக்கு எப்படி ஜேன் ஆஸ்டின் அறிமுகமானார் என்றது நான் நினைக்கிறேன் என்னுடைய அண்ணாவிடாகத்தான் அறிமுகம். அண்ணா வந்து ஒரு ஆங்கில பாடம் படிப்பித்துக் கொண்டிருந்தவர். ஆங்கில இலக்கியமும் கொஞ்ச காலம் அவர் படிப்பித்துக் கொண்டிருந்தவர். அப்போது நான் உயர்தரம் படித்துக் கொண்டிருந்தார். இப்ப அவர் வந்து அந்த காலத்துல மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், மில் ஆன் த ஃப்ளஸ், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்ற அப்படியான நாவல்களை வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி படிக்க கொடுப்பதுண்டு. அவர் பரீட்சையில வைக்கும் போது அந்த பரீட்சை தாள்கள் மாணவர்கள் செய்த பரீட்சை தாள்களை திருத்துறதுக்கு எனக்கு தாரவர் அவர். அப்படி திருத்தின போது அதுக்காக வாசிச்சது ஆர்வத்தோட வாசிச்ச புத்தகம், தட்டு தடுமாறி வாசிச்ச புத்தகம் தான் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. ஜேன் ஆஸ்டின் அப்படித்தான் எனக்கு அறிமுகமானார். அதன் பிறகு 2000ஆம் ஆண்டு அல்ல 1999ஆம் ஆண்டு, 98, 99ஆம் ஆண்டு சுஜாதாவோட கற்றதும் பெற்றதும் அப்போது தொடரா வந்து கொண்டிருந்தது. அந்த ஒரு தொடரில் வந்து ராஜீவ் மேனன் வந்து அடுத்த தன்னுடைய படமா வந்து சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியிலிருந்து கதை எடுத்து படம் செய்கிறார் என்று சொல்லி சுஜாதா எழுதியிருந்தது. அவருடைய அந்த உரையாடலின் போது அந்த ரஹ்மானோட ரெக்கார்டிங் பாருக்கு தான் போனதென்றும் அந்த இடத்துல நாட்டக்குறிச்சியில ஒரு அற்புதமான பாடலை ரஹ்மான் போட்டிருக்கிறான்னு சொல்லி கற்றதும் பெற்றதும்ல சுஜாதா எழுதினதாக எனக்கு ஞாபகம். அந்த பாட்டு கண்ணாமூச்சி என்னடா. அதுக்கு அந்த படம் வந்து கண்டுகொண்டேன். எனக்கு ஏஆர் ரஹ்மானுடைய ஆல்பங்களுக்குள்ளேயே மிக பிடிச்ச ஆல்பம் வந்து கண்டுகொண்டேன். அதுக்கு தில் சே, திருடாதிருடா எல்லாமே அதுக்கு 2ஆம் 3ஆம் இடம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டுகொண்டேன் மிக பிடிச்ச ஆல்பம். அந்த படமுமே ஜேன் ஆஸ்டினுடைய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியை தழுவி ஓரளவுக்கு தமிழ் படுத்தப்பட்ட ஒரு திரைப்படம். புத்தகங்களை திரைப்படமாக்கும் போது எப்போதுமே புத்தகங்களை வாசித்தவர்களுக்கு அது திருப்தியை கொடுப்பதில்லை. அந்த அளவிலே புத்தகங்களை வாசித்து எனக்கு அந்த ஒரு நான் அறியாத ஒரு இங்கிலாந்து நகரங்களை நான் ஒரு கற்பனை செய்திருந்த சமயத்திலே திடீரென்று காரைக்குடி பக்கம் கண்டுகொண்டேன் வகையில ஜேன் ஆஸ்டின் பாத்திரங்கள் வரும்போது அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு அந்த நாவலுக்கு நியாயம் செய்திருப்பார் ராஜீவ் மேனன்.
இப்படித்தான் எனக்கு ஜேன் ஆஸ்டின் அறிமுகமானார். அதன் பின்னர் ஜேன் ஆஸ்டினுடைய புத்தகங்களை வாசித்ததை விட ஜேன் ஆஸ்டினை பற்றி அவருடைய லிட்ரரி கண்டென்ட் சம்பந்தமாக நிறைய தேடி தேடி வாசித்தது உண்டு. அதுதான் என்னுடைய ஜேன் ஆஸ்டின் எனக்கும் ஜேன் ஆஸ்டினுக்குமான தொடர்பு. அவருடைய எழுத்துக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு முன்னர் கலாக்காக்கும் ஜேன் ஆஸ்டினுக்கும் எப்படி தொடர்பு வந்தது, அவர் ஏன் இன்றைக்கு ஜேன் ஆஸ்டின் நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கிறார் என்பதை கேட்டறிவோம். கலாக்கா. வணக்கம் தம்பி. ஆ, நான் எப்படி ஜேஎன்எஸ்டின்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். ஏன்னா நான் ஒரு 21 இயர்ஸ்ல தான் கொழும்புக்கு வந்தேன். அதுக்கு பிறகுதான் உண்மையாவே ஆங்கில புத்தகங்கள வாசிக்க தொடங்கினேன். திருப்பி தடுமாறி, ஆனா ஆங்கிலம் வாசிக்க வேணும்ன்றதுக்கு ஒரு பழைய புத்தக கடையில எனக்கு இப்ப மாரி அந்த படம் கூட ஞாபகம் இருக்கு. பின் மட்ட கிழிஞ்சிட்டுது. ஒரு பிரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் புத்தகம் வந்து எனக்கு கிடைச்சது. ஆனா அது நான் அப்ப வாசிச்சது வந்து அந்த கதைக்காகத்தான். ஏன்னா அதோட கேரக்டர்ஸ் வந்து என்ன அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணும் ஒரு கேரக்டர்ஸ். அந்த ஸ்டோரிக்காகத்தான் அத ஒரு மாரி மூச்சு பிடிச்சு நீங்க வாசிப்பீங்க தானே. அப்படி வாசிச்சுட்டு பிறகு போய் அவட்ட ஒவ்வொரு புத்தகமா தேடி தேடி அந்த அந்த பழைய புத்தக கடை அந்த அங்கிளுக்கும் எனக்கு ஒரு டீலிங் இருந்தது. ஜேன் ஆஸ்டின் கிடைச்சா எடுத்து வைங்க அங்கிள், யாரும் குடுத்துறாங்க. நான் வந்து எடுக்கிறேன்னு. போய் எடுத்து வாசிச்சு, ஆனா நான் வாசிச்ச பிறகு நீங்க சொன்ன மாரி தான் கண்டுகொண்டேன் வந்து ஒரு எகெயின் ஒரு பிரேக் த்ரூ. அது வந்து ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஜேன் ஆஸ்டின் வந்து 18ஆம் நூற்றாண்டு ஜேன் ஆஸ்டின நாங்க 20ஆம் நூற்றாண்டுல எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, அந்த படம் தான் அதுக்கு ஒரு ஆன்சர். அது ம், அது வேற சினாரியோல இருக்கிற ஆளுக்கும் அதே கதை, அதே சினாரியோ கனெக்ட் ஆயிருக்குது. சோ ஜேன் ஆஸ்டின ம், ஏன் இப்ப படிக்கிறோம்ன்றதுக்கு ஒரு குட் ஆன்சர் வந்து கண்டுகொண்டேன் உண்மையாவே. ம், அதுக்கு பிறகு படிச்சு விட்டா பிறகு திருப்பியும் நான் நினைக்கிறேன் சாந்தி ஒரு கோட் போஸ்ட் பண்ணா. இஃப் ஐ லவ்ட் யூ லெஸ் ஐ மைட் பி ஏபிள் டு டாக் அபவுட் இட் மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேன் ஆஸ்டின கோட் ஒன்று இப்ப ரீசன்ட்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க குரூப்ல. சோ ம், அது திருப்பியும் ஜேன் ஆஸ்டின பைத்தியத்தை கிண்டி விட்டு இப்ப திருப்பியும் ஜேன் ஆஸ்டின்ல மூழ்கி ஜேன் ஆஸ்டின் நீங்க நீங்க நிறைய எனக்கு அந்த பாட்காஸ்ட் அனுப்பிங்க. அப்ப அதுகளை கேட்க தொடங்கி இப்போ ஒரு கொஞ்ச நாளா ஜேன் ஆஸ்டினோட தான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. இந்த டெய்லி ஒர்க்ஸ் எல்லாம் ஜேன் ஆஸ்டினோட தான் போய் கொண்டிருக்கு. So அது இட்ஸ் ரைட் டைம் கதைக்கிறதுக்கு. இதுல ஒரு நகைச்சுவையான விஷயம் ஒன்று இருக்கு. ஆம், ம், காலமா வந்து காலையில வந்து ஜீவியோட பேசி கொண்டிருக்கும் போது ம், கலாக்காக இப்படி ஜேன் ஆஸ்டின் ஆம், அறிமுகமானது, நீ அறிமுகப்படுத்தினியாண்டு ஜீவி என்னட்ட கேட்டுச்சு. ம், நான் சொன்னேன், நான் நிறைய பாட்காஸ்ட் லிங்கல் அனுப்பினான் தான் ஜேன் ஆஸ்டின் பற்றி. மைண்ட்ஃபீல்ட் பாட்காஸ்ட்ல வந்து ஜேன் ஆஸ்டின் சீரிஸ் பண்ணினவங்க. ம். அதை பற்றியெல்லாம் அனுப்பினா, நான் அனுப்பி கலாக்கா ஜேன் ஆஸ்டின் வாசிக்கிறதால இல்ல, ஜெயமோகன் எங்கேயாவது சொல்லியிருக்குமென்னு சொல்லி சொல்லி பாடி ரெண்டு. ஆம், 2 கூற்றுமே anyway, தப்பு. அப்ப அப்ப கலாக்கா வந்து ஜெயமோகன் பேர் இல்லாம ஒரு பாட்காஸ்ட் செய்யவும் இல்லை அப்ப அதுக்காக. ஆ. ஆம், ஜேன் ஆஸ்டினுக்கு திருப்பி வருவோம். ம், ஆம், எனக்கு ஆச்சரியப்படுற விஷயம், ம், 18ஆம் நூற்றாண்டு 1700ஆம் ஆண்டுகள்ல ம். ஜேன் ஆஸ்டின் வந்து எழுத ஆரம்பிக்கும் போது அவருடைய பேக்ரவுண்ட் எழுத்தாளரை பற்றி கொஞ்சம் ம். பேசிட்டு அந்த எஸ், எஸ். ம், நாவலுக்கு போவோம். ஒரு விதமான ஒரு ஃபியூடல் சொசைட்டி, அவர் ஒரு பிரபுத்துவ ம், குடும்பங்கள், அப்பர் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்தவர் ஜேன் ஆஸ்டின். அவருடைய காலத்துல வந்து பெண்கள் வந்து நாவல்கள் எழுதுவதையே ஒரு 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 கீழ்த்தரமான விஷயமா பார்த்த ஒரு காலம். நாவல் அதால வாசிக்கிறதே வந்து அவர் கீழ்த்தரமான விஷயம் தானே அப்ப. புத்தகம் வாசிக்கிறதே 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 கீழ்த்தரமான ம், விஷயம். ம், அதுலயும் பெண்கள் நாவல் எழுதுறா கடிதங்கள் எழுதலாம். ம், ம். ஒழிய இந்த நாவல்கள், கதை கட்டுரை, ஐ மீன் நாங்கள் வளர்ந்த காலத்திலேயே இந்த கதை வாசிச்சாலோ அல்லது கதை எழுதினாலோ இதெல்லாம் எழுதாத, புத்தகத்தை எடுத்து படி என்று சொல்றதா, ம், அந்த புத்தகத்தை இன்னொருத்தர் எழுதியிருப்பினோம்ன்ற கூட யோசிக்காம ம், புத்தகம் எடுத்து படி, ஆனா நீ புத்தகம் எழுதாத. ம். இதுதான் எங்களுக்கு இருந்தது. அப்ப 200 வருஷத்துக்கு முதல் அப்படி இருந்திருக்கும். ஆம், அதால அவருடைய முதலாவது புத்தகம் மட்டுமில்ல, ஆம், நினைக்கிறேன் ஈவன் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி கூட த த லேடி ம், ரிட்டன் பை எ லேடி என்று சொல்லித்தான் பதிப்பானது. ம், ஆம், ம். ஜேம்ஸினுடைய பேரோட அந்த புத்தகங்கள் பதிப்பாகையில. ஓ! இப்ப முதலாவது புத்தகம் நான் நினைக்கிறேன் அச்சில வந்த முதலாவது புத்தகம் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி தான். ம்,
ஆனா அவர் எழுதின முதல் புத்தகம் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். ம். அது ரிஜெக்டட் பை த பப்ளிஷர். ஓகே, ஓகே. அது ரிஜெக்டட் ஆனா பிறகும் இது வேலைக்காகன்னு சொல்லி பப்ளிஷர் சொன்ன பிறகு அவ எழுத ஆரம்பிச்ச புத்தகம் தான் சென்டென்ஸ் சென்சிபிலிட்டி. ம். அது வெளியாகுது. அதுக்கு பிறகு ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸை திருப்பி பப்ளிஷருக்கு அனுப்ப again the written by the lady who written சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்றுதான். ஓகே, ஓகே. இப்ப இதெல்லாம் ஒரு ஆள் தான் எழுதினது. ஆனா ஜேன் ஆஸ்டின் தான் எழுதினான்னு சொல்லி அவருடைய குடும்பத்தினருக்கு கூட ம். பிற்காலத்துல தான் தெரிய வந்தது. பிற்காலம்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே தெரிய வந்துட்டு, பட் பிற்காலத்துல தான் தெரிய வந்தது. ஆம், அப்ப இவ்வளவு சிக்கலான ஒரு காலத்துல எழுதப்பட்ட ஒரு நாவல், ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட நாவல். ம். நான் ஐ கான் ஹெல்ப் மை செல்ஃப். அந்த 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுல தமிழ் இலக்கியம் என்ன நிலைமையில இருந்தது ம். ம். என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ம். ம். இந்த காலமா கூட ஜீவியோட நான் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். ம். இப்ப நான் தமிழ் இலக்கியத்துல இந்த காலப்பகுதியில ஆம், வந்த பெரும் இலக்கியங்கள் என்னன்னு பார்த்தா, ம். பெருசா பெருசா அது என்னுடைய அறிவீனமா இருக்கலாம், அல்லது இக்னரன்ஸா இருக்கலாம். ஆனா ஒரு பெரும் இலக்கியங்கள் அந்த காலத்துல வரையல. சில பேர் பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். ஆனா பெரும் இலக்கியங்கள் வரையல. ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு கம்பராமாயணம், அந்த 10ஆம் நூற்றாண்டு கம்பராமாயணம் ஒரு 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ம். ஒரு பெரிய ஒரு வறுமை தமிழ் இலக்கியத்துல இருந்திருக்கு, அல்லது இலக்கியங்கள் வந்திருக்கலாம், அது எங்களை வந்து சேரல அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அன் இக்னரன்ஸ் ஆஃப் த அந்த 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 மனிதர்கள இக்னரண்டா இருக்கலாம். இப்ப சமகாலத்திலே நிறைய சிறந்த இலக்கியங்கள் வந்து கொண்டிருக்கும், அது எங்களுக்கு வந்து அடையாதது காரணம் இலக்கியவாதிகள் அல்ல, அது நாங்கள்லாம் காரணம் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு காரணங்களால அந்த ஒரு பீரியட்ல வந்து சேரல. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல இவ்வளவோ சிக்கலுக்கு மத்தியில ஒரு பெண் வந்து பெண்களுடைய ஆங்கிள் ஒரு நாவல் எழுதி, அது 200 வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி பேசுறோம்ன்றது ரெட்டரிக்கலா இருக்கலாம். யாமறிந்த மொழிகளிலே நம்மளை போல் எதையும் அறிவோம்னு சொல்லி பாரதி சொன்னது. தமிழ் ஹேட் இட் ஸ்பீக் ஒரு சங்க இலக்கிய காலத்துல அதனுடைய அந்த காலத்துல இருந்த கண்டெம்பரரி மொழிகளோட ஒப்பிடும்போது தமிழ் ஒரு உச்சத்துக்கு சென்ற ஒரு மொழி சங்க இலக்கிய காலத்துல, அல்லது கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுல தொல்காப்பிய மாதிரி ஒரு இலக்கணம் நூல இலக்கியமா எழுதின ஒரு மொழி அது. ஆனா அதுக்கு பிறகு பக்தி இலக்கியங்களின் போது மணிவாசர் மாதிரி திருக்குறள் வந்தது, நிறைய இலக்கியங்கள் வந்து பிறகு கம்பனுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு லாங் கேப்புக்கு பிறகுதான் பாரதி மாதிரி ஒரு நவீனத்துவம் வருது. பிறகு பாத்தீங்கன்னா அகெயின் கண்ட்ரவர்சிக்கு தான் போறேன். புதுமைப்பித்தன் எல்லாமே வெஸ்டர்ன் இன்ஸ்பயர்ட் ரைட்டர்ஸ், வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல இருந்து இன்ஸ்பயர்டான ரைட்டர்ஸ், மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே அதை ரிவைவ் பண்ணி ஓரளவுக்கு ஒரு இது வெரி பொதுமையா தான் பேசுறேன். அதை ரிவைவ் பண்ண ரைட்டரா தான் ஜேமோனை சொல்லலாம். இப்ப என்னுடைய ஜெனரேஷன் அல்லது நான் எழுதுறது எல்லாமே நிறைய வெஸ்டர்ன் ஜோனர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ரைட். ஆனா ஜேமோன் வந்து திருப்பி கிளறி ஒரு தமிழ்ல அந்த விடுபட்டு போன அந்த அந்த மரபை திருப்பி மீள நவீனத்துக்குள்ளால கொண்டு வந்த ஒரு எழுத்தாளர். அதாலதான் நான் திரும்ப இப்போ 2-3 வருஷமாவே நான் இதை சொல்லியிருக்கேன், உங்களுக்குமே சொல்லியிருக்கேன். நான் கம்பருக்கு பிறகு ரிவைவ் பண்ணின கம்பருக்கு அடுத்து அடையாளப்படுத்த வேண்டிய எழுத்தாளரா ஜேமோனா காலம் நிறுத்தம். நாங்கள் கண்ட்ரவர்சியா நாங்கள் பேசினாலுமே, நானுமே கண்ட்ரவர்சியா முரண்பட்டாலுமே காலம் அவரை நிறுத்தம் அந்த இடத்துல. அதை நாங்க இந்த இடத்துல குறிப்பிடத்தான் போனோம். ஜேன் ஆஸ்டின். அப்ப யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் பெரிதான ஒன்றை காணும் என்று சொல்லி பாரதி சொன்னதுக்கான காரணத்தையும் நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிடணும். ஏன்னு சொன்னா அந்த காலத்துல தமிழ் மொழிக்கென்று ஒரு த்ரெட் இருந்தது.
தமிழ் மொழிய விட ஆங்கிலம் சிறந்த மொழி என்று சொல்லி அத ஆங்கிலம் புகுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதி. காலம் அது. இடத்துல தமிழின் சிறப்ப முன்னிறுத்த வேண்டிய தேவை பாரதிக்கு தேவை இருந்தது. பாரதிக்கு இருந்தது. கரெக்ட். அப்ப ஆனா அத அப்படியே பிடிச்சு வச்சுக்கொண்டு தமிழ்லாம் சிறந்ததுன்னு சொல்லிக்கொண்டு சொல்றது மாதிரி ஒரு அபத்தம் இல்ல ஒன்றுமே இல்ல. உலகத்துல இல்ல. அது பாரதி மாதிரி ஒரு பெருங்கவிஞனுக்கு இழுக்கு. அவனுடைய இழுக்கு. பாட்ட வந்து அப்படி அர்த்தம் கொள்றது. அவன் அது சொல்றான் தானே, எங்கட மொழி பெருசுண்டா, அத வெளியில கொண்டு ம். போ. அங்க இருந்து அ, இங்க கொண்டு வான்னு சொல்லி. ஆனா ஆ அத யாரும் செய்யல தானே. நாங்க செய்றதில்ல. அங்கேயே நின்றக்கூடாது. அப்ப அவரோட தமிழ் இலக்கியத்துல நாவல் என்ற ஒரு விஷயம் வந்து இஸ் அ இஸ் நாவல் என்ற ஒரு ஒரு கான்செப்ட்டே தம்பி அ ம். ஐரோப்பால இருந்தோ, ஆங்கிலத்துல இருந்து தான் தமிழுக்கு வந்தது. அப்படி ஒரு கான்செப்ட்டே உண்மையாவே தமிழ்ல இல்ல. இருக்கல, இருக்கல. இருக்கல்ல. அது இட்ஸ் அ வெரி அம், மாடர்ன் திங்கிங் இருக்கல்ல. அது அது நாங்க ம். நீங்க அதான் நீங்க சொன்ன மாரி தான். நாங்க சும்மா ரொமான்டிசைஸ் பண்ண தேவையில்ல. ஃபேக்ட்ட சும்மா அக்செப்ட் பண்ணா ரொமான்டிசைஸ் கொண்டு பண்ணக்கூடாது. போலாம். இப்ப நீங்க ரொமான்டிசைஸ் பண்ணினா பாரதிய கூட உள்வாங்க முடியாது. அந்த இதுக்கு இது யாரையுமே ஒரு உள்வாங்க சிறந்த முடியாது. இது ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா? ம். ம். ஆ எனிவே ரெட்டரிக்கல் விஷயங்கள் போதும். ம். அப்ப 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 18ஆம் நூற்றாண்டு ஜேன் ஆஸ்டினுடைய நாவல்கள இன்றைக்கு பேசுறோம். இன்றைக்கு ரெலவென்ட்டா இருக்குது. ம். அது ஏன்? அதுண்ட ஏன் ஜேன் ஆஸ்டினை இன்னைக்கு நாங்க வாசிக்க வேண்டும்? ம். ஆம், ஜேன் ஆஸ்டினுடைய ஆம், இலக்கிய அந்த அந்த ஜோனரோட அந்த விஷயங்கள் என்ன ம். என்றத பற்றி பேசுறதுக்கு ம். நாங்க ஒரு 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 பானை சோத்துக்கு ஒரு சோறு அ ம். பதம் என்று சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ம். நாவல எடுக்கிறோம். அடுத்தது காரணங்கள் இருக்கு. ம். ஆம், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி நாவல் எடுத்தது காரணம் தமிழ்ல அதுக்குன்ற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. எஸ். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ம். 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 படம். ம். அ அதால இப்ப அந்த நாவல வாசிக்காதவர்களுக்கு கூட நாங்கள் என்ன சொல்றோம்ன்றத ஓரளவுக்கு புரிஞ்சு புரிந்து கொள்ளலாம். கொள்ளக்கூடிய ம். ஆ ஆனா இப்ப அம் அவருடைய எம்மா அந்த அந்த நாவல் ம். இன்னும் நிறைய உள்ளரங்கி அடப் வாசிக்கக்கூடிய நாவல். ம். ம். அ ம். ம். அண்ட் அந்த எம்மா அந்த கேரக்டர நாவல விரும்பின எல்லாருக்குமே எம்மா அந்த கேரக்டர அ பிடிக்காது. இப்படி ஒரு கேரக்டரான்ற அ. ஒரு ஃபீலிங் எம்மா ம். அந்த கேரக்டர். எனவே நாங்கள் இன்றைக்கு பேசப் ம். போறது சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. அதுக்கு இன்னொரு காரணம் ஒரு நாவல் ம். எடுத்து பேசினா ஓரளவுக்கு ஜேன் ஆஸ்டின் பாத்திரங்கள அறிஞ்சு கொள்வதும் இலகுவா இருக்கும். ஆம், அதுக்கு காரணம் ஏன்ன்றத ம். நான் கொஞ்ச நேரத்துல ம். பேசுவோம். கண்டுகொண்டேன் பார்க்காதவர்களுக்கும், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிய வாசிக்காதவர்களுக்குமாக, ஆம், அவர்களுக்காக நீங்க வந்து ஒரு ஒரு 3 மினிட்ஸ்ல பிரீஃபா இந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி நாவலுடைய கதைய சொல்ல வேணும் கலாக்கா. ஓகே. ஐல் ட்ரை மை பெஸ்ட். அ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வந்து எப்படின்னா, ஒரு ஒரு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் மாரி தான். ஒரு அம்மாக்கு 3 பெண் குழந்தைகள். ஆனா, அவங்களோட கணவர் வந்து இறந்துடுறார். அந்த காலத்துல அ நிலவிய அந்த சொத்துரிமை காரணமா, அது என்டெயில் என்று சொல்லுவாங்க. அந்த சொத்துரிமை வந்து எப்படின்னா, அது வந்து ஆண் வாரிசுக்கு தான் அந்த சொத்து போகும். ஸோ அந்த என்டெயில்மென்ட்டால அந்த அவங்களுக்குரிய சொத்து, அந்த அப்பாட சொத்து வந்து அவங்களோட அ ஹால்ஃப் பிரதர் அதாவது அவங்களோட அப்பாட மூத்த மனைவியிட மகனுக்கு போயிடுது. அந்த சொத்து. அப்ப இவங்க 3 பேரும் தாயும் அந்த வீட்ட விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை. இவங்க வெளியேறி வேறு ஒரு உறவினரோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்ப இந்த 3வது டாட்டர பத்தி எங்கேயுமே எலாபரேஷன் இல்ல. மூத்த 2 கேர்ள்ஸ் வந்து அவங்க 2 பேருமே 2 மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்ட 2 பெண்கள். இப்ப இந்த அம்மா 3 பெண்கள் போய் இருக்கிறாங்க. இப்ப இவங்களோட வந்து இவங்க அவங்களோட ரிலேட்டிவ் வீட்ல இருக்கக்குள்ள, ஆ எலியனர் மூத்த மகளுக்கு ஒரு 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 அஃபெக்ஷன் தான் சொல்லலாம் இருக்கு. அ 2வது மகள வந்து இன்னொருத்தர் வந்து மீட் பண்ணுவார் வந்து. அவர் வந்து அ அந்த 2வது மகள் மெரியான்னு எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லா குவாலிட்டி உள்ள ஒரு ஆள் வந்து மீட் பண்ணுவார் அவர. இப்ப இவங்க 2 பேருக்கும் லவ் தொடருது. ஆனா திடீரென்று இந்த 2 பெண்களோட இந்த காதலும் தொடப்பட்டு போகுது. அது 2மே 2 காரணங்களாக தடப்பட்டு போகுது. திருப்பி அவங்க 2 பேரும் அ எப்படி ஆனா என்னன்னா, இந்த முழு கதையுமே வந்து இந்த 2 பெண்களையும் எப்படி திருமணம் செஞ்சு குடுக்குறேன்றது தான் இந்த அம்மாட பிரச்சனையாவே இருக்கும். அதுக்காக தான் எல்லா ஸ்கீமும் போயிட்டு இருக்கு. ஆனா வேற வேற பிரச்சனை எல்லாம் கோ த்ரூ பண்ணினா பிறகு, மேரியான்னு ஒரு ஆள ஒரு திருமணம் செய்வார். அ யார் முதல் பெண்ணும் வந்து எலியனரும் வந்து ஒரு பெண்ண திருமணம் செய்வாள். ஹேப்பி எண்டிங். அதுதான் அந்த கதை. ஷார்ட்டா நீங்க அந்த கதைய சொன்ன போனா இவ்வளவுதான்.
ஆனா ம். இந்த கதைக்குள்ள அவ வச்சிருக்கிற அந்த கேரக்டரைசேஷன், அந்த நிகழ்வுகள், அ அது ஏன் நடக்குது என்றது தான் அந்த கதைய கம்பைனா கொண்டு போகும். இது நான் நான் வெரி சிம்பிளா நான் அந்த கதைய சொன்னேன். ரைட். அப்ப எங்களோட டிஸ்கஷனுக்காக 2 கேரக்டர் எடுத்தோம்டா, ம், எலினோ அண்ட் மரியான். ரைட்? ம், அந்த 2 பேரும் தான் இந்த நாவலோட தலைப்பை ரிப்ரசன்ட் பண்றாங்க. ம். எலினோர்ன்றது சென்ஸ் சரி. அண்ட் மரியான் வந்து சென்சிபிலிட்டி. சென்சிபிலிட்டி. ம். கண்டுகொண்டேன்ல ஆம், தபு, பாத்தீங்கன்னா அந்த 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 தபு கேரக்டர் வந்து எலியன், எலினோ எலினோர். ரிப்ரசன்ட் பண்ணும். ம், அது நீங்க பாத்தீங்கன்னாலே பெரிய அந்த அந்த படத்திலே பாத்தீங்கன்னா தபு வந்து ஒரு சப்டில் சப்டில் எ லேட் பேக் ம், கேரக்டரா இருக்கும். மரியான் வந்து எல்லாமே ஃபேண்டசைஸ் பண்ற ம். ஒரு ஒரு எல்லாமே ரொமான்டிசைஸ் பண்ற பண்ற. ம், ஒரு விதமான ஒரு ட்ரீம் லைக் கேரக்டர். ம், ம், அத வந்து கண்டுகொண்டேன் படத்துல ஐஸ்வர்யா ராய் செய்திருப்பா. ம், அ எல்லாமே ஒரு ஒரு மேஜிக்கா எல்லாம் நடக்கும். ஒரு ம், கவிதை போல ம், வாழ்க்கை இருக்கும். அது ம், எதிர்பார்க்க இலக்கியத்துல ஆர்வம் உள்ள ஒரு பெண் மரியான். ம், மியூசிக்லயும் ஆர்வம் இருக்கிற பெண். ம், அ அதால சென்சிபிலிட்டி ம், ரெப்ரசன்ட் பண்றது மரியான். சென்ஸ்ன்றது எலினோர் வந்து எல்லாத்தையுமே ஒரு ரேஷனலா திங்க் பண்றது. ம். வெரி கன்சிடரேட் ம். எல்லாரையும் ஆ. எல்லாருடைய பிரச்சனைகளையும் உள்வாங்கி, எல்லாரையும் பற்றி யோசிச்சு தன்னுடைய ம். முடிவுகள் எடுத்து, தன்னுடைய உணர்ச்சிகள அதிகம் வெளி வெளிப்படுத்தாம, ம். அல்லது வெளிப்படுத்தினா ச இந்த குடும்பத்தினர் அத எப்படி எதிர்கொள்வினோமோ, அது எல்லாத்தையும் யோசிச்சு, ஒன்றுக்கு அ, பலமுறை யோசிச்சு ஒன்றை செய்கிற ஒரு 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 பொறுப்பான ஒரு பாத்திரம் எலினோ. ம். ம். அம் அப்ப இந்த இந்த எலினோருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் உறவு ம். சம்பந்தமான கான்ஃப்ளிக்ட் வருது. மரியானுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. மரியான் நினைச்ச மாதிரியே ம். ஒரு 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 குதிரையில இருந்து அ ஒருத்தர் வந்து காப்பாத்தி தூக்கிட்டு போவா. காப்பாத்தி அ ம். தூக்கிட்டு போற சீன். ம். கண்டுகொண்டேன் சீன்ல அத ம். மிக சரியா ராஜீவ் மேனன் செய்திருப்பாரு. அது ஒரு ம். ஒரு குளத்துக்குள்ள ஆ. கேக்க ஒரு ஒரு குதிரை வீரன் மாதிரி வந்து அவள ஏந்தி கொண்டு போய்க்கல. அ. அ. அ சுட்டும் சுடர் விழித்தான் ஆ. கண்ணம்மா பாட்டு கண்ணா வந்து பாத் அந்த அ. இடத்துல ஓடிடும். அது 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 வந்து வெறுமனே தற்செயலா அந்த பாடல் போடப்பட்டதில்ல. அது ம். நாவல வாசிச்சவங்களுக்கு தெரியும். அந்த ம். அந்த வரிகள பாருங்க பாரதியார்ட்ட வரி. இப்ப "சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா, ஆ. ஆ. அ ஆ. சாத்திரம் ஏதுக்கடி, எதுக்கடி? ம். அ மூத்தவர் சம்மதி என்ன சம்மதத்தோடு வாதுவை அதுவே முறைகள் பின்பு செய்வோம்." பின்பு செய்து கொள்வோம். அப்ப ம். இந்த இதுதான் அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அவை 2 அ. பேரும். இப்ப ம். அம் அ நாவல்ல அவை 2 பேரும் என்கேஜ்மென்ட் கூட பண்ண மாட்டினோம். ஆனா இல்ல. எல்லா ஓ! இடமும் சுத்தி திரிவினம். ம். ம். அதுக்கு வதுவைகள பின்ன செய்வோம். நாங்க இப்ப 2 பேரும் சேர்ந்து திரிவோம்ன்ற அந்த பாரதி பாட்ட கொண்டு வந்து போடணும்ன்ற நினைச்சது. அ. ஐ வாஸ் ஃபேசினேட்டட். அது ஃபேசினேட். அது எப்படி ராஜீவ் மேனன் ஐ மீன் ஒரு பெரும் படைப்பாளி அப்படித்தான் யோசிப்பான். அது ஒரு வரி இருக்குல்ல தம்பி. இந்த விரக தழல் கண்டு கொண்டா பிறகு வேற ஒரு ம். கதையும் அந்த தழல் கண்டு கொண்டா பிறகு அங்க ஒரு ஸ்டோரியும் இல்லன்னு. அந்த மாரி ஒரு வரி இருக்கு அந்த பாட்டுல. இருக்கு. அப்ப அ. நான் யோசிச்சது இத வந்து அம் ம். புதுசா ஒரு வரி எழுதாம, அத ம். அந்த பாரதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது ஏன்னா அந்த 2 கேரக்டர்ஸுமே ம். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில லிட்டரேச்சர் தெரிஞ்ச கேரக்டர்ஸ். ம். அவை ம். வந்து ஒரிஜினல்ல ஷேக்ஸ்பியர பத்தி ம். அ ம். பேசுவினம். ம். இதுல வந்து பாரதியையும், பாரதிதாசனையும் பற்றி பேசினோம். ம். திரைப்படத்துல. ம். அது மிக அற்புதமா எனக்கு அந்த அந்த சீன் வாசிச்சு அந்த படத்துல பார்த்தபோது, அ நாவல் நாவல இப்படி அடாப்ட் பண்றேன்னா, இப்படித்தான் அடாப்ட் பண்ணணும் என்ற ஒரு ம். திங்கிங் ம். இருக்கிறது. ம். நிறைய ம். பிரச்சனைகள் இருக்கு இப்ப படத்துல. பட் தட் ம். பர்ட்டிகுலர் சீன வந்து மிக ம். அற்புதமா விமர்சனம் செய்திருப்பார். அப்ப இப்படி மரியான்ட கதை இருக்கும்போது, ம். எலினோருண்ட ஆம், ஆம், எலினோருண்ட கதை வந்து ஆக்சுவலி நீங்க சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிய பார்த்தா, எலினோருக்கு தான் நிறைய ஜேன் ஆஸ்டின் இருப்பா. இருப்பா. ம். அ ஏனென்றா எலினோருக்கு ஊடாகத்தான் ஜேன் ஆஸ்டின்ன்ற இப்போ ஒரு ஒரு எந்த ஒரு நாவலையும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாவலோட நரேட்டிவ் ஆங்கிள்ல ரைட்டர் ஆங்கிள் இருக்கும். ம். ம். அது ரைட்டருக்கு தெரியாமல இப்ப இப்ப பிறகு வெரி மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் வந்து இத இன்டென்ஷனலி
ஆ. டூ தட். அது ஓகே. அத தாங்க வெளிய வந்து அந்த நாவல்ல அந்த கேரக்டர மட்டும் நரேட் பண்ற குணம் இருக்கு. ம். ஆனா ஜேன் ஆஸ்டின்ட அ நாவல்கள்ல ஒரு பாத்திரம் வந்து ம். ஜேன் ஆஸ்டின்ட நரேஷன கொண்டு வரும். ம். ம். அது நான் ஏன் சொல்றேன்னா, மற்ற நாவல்கள்லயும் அது இருக்கிறது. இருக்கு. அப்ப கரெக்ட். பெர்சுவேஷன்ல இருக்கிற அண்ட் ஆன் என்ற ஆ. கேரக்டர்ல வந்து அது இருக்கு. அது ஈஸி என்னன்னா, அது ஒண்ணுதான் மெயின் புரோட்டகனிஸ்ட் கேரக்டர். ஓகே. அ இதுல வந்து இப்ப சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி என்னும்போது, சென்சிபிலிட்டிய வந்து மொக் பண்ணிக்கொண்டு தான் நாவல் மொக் முழுக்க பண்ணி இருக்கும். கொண்டு தான் முழு முழு நாவலும் மொக் பண்ணிட்டு தான் இருப்பா முழு அவ. நாவலும் ம். சென்சிபிலிட்டிய மொக் பண்ணி கொண்டிருக்கும். ம். அ சென்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கும் ம். சொசைட்டிய. ம். ம். அம் அந்த ஆங்கிள்ல எலினோர் வந்து அ ஜேன் ஆஸ்டின்ன்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது நீங்க நீங்க சொல்லணும்க்கா இந்த ம். விஷயம். சொல்லுங்க. தட் த பெஸ்ட் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இன் தட் ஹோல் நாவல் என்ன பொறுத்தவரைக்கும், ம். எலினோருக்கும் கர்னல் பிரண்டனுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். ம். கர்னல் பிரண்டன் நெ யாருண்டா, மரியான் வந்து இவென்ச்சுவலி மேரி பண்ற சரி ஒரு பண்றாரு. கேரக்டர். ம். வெரி கேரிங் பெர்சன். ஆனா வயசு போனவர். அதுதான் ஐயோ! அந்த முரண் நகை. முரண் நக. அ அதுல சொல்லுங்க. என்னன்னா, அ நீங்க அந்த முழு நாவல்லயும் எங்கேயுமே மெரியனும், பிரெண்டனும் கதைக்கவே இல்ல தம்பி. அதுதான் சொல்லுவேன். அதான் ஒரு அதான் ஒரு பியூட்டிஃபுல். ஒரு ஒரு வேர்ட் கூட, ஒரு கன்வர்சேஷன் கூட இல்ல அவங்க 2 பேருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் மேரி பண்ணுவாங்க. கூட கதைக்கிற வந்து எலியனரும், பிரெண்டனும். அப்ப அந்த மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸ்ன்னு ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா? எல்லாரையும் எப்பவுமே அவ மேட்ச் மேக்கிங் தான் செஞ்சுட்டு இருப்பா. ம், அவ ம், வந்து ம், 100% டிசிஷன் எடுத்திருப்பா. எலியனர் வந்து பிரெண்டன தான் மேரி பண்ண போயிருவா. அது மாரி ஜோன் டேஷ்வுட், எலியனோட பிரதரும் வந்து, இவ தான் ஏன்னா அதுல இவங்க 2 பேரும் எங்கேயுமே கதைக்க மாட்டேன். எப்பவுமே பிரெண்டன், ஏன்டா, நான் நினைக்கிறேன் அவங்க 2 பேரும் தான் அந்த சென்ஸ் ஆன ஆட்கள். அவங்க 2 பேருக்கும் தான் ம், ஒரே மாரி வேவ் லென்த் இருக்கு. பட் நான் யோசிச்சேன், ஏன் அ பிரெண்டன் மாரி ஒரு கேரக்டரும், நாங்க யோசிப்போம் எலியனா மாரி கேரக்டரும் தான் உண்மையாவே வேவ் லென்த் மேட்ச் பண்ற ஒரு ஆட்கள். ம். ம், எட்வர்ட் எல்லாம் எனக்கு அவன் தான் ஸ்பைனே இல்லாத ஒரு கேரக்டர்ன்னு தான் நான் அவன ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பேன். அவனுக்கு அவன் ம், ஏதோ காத்துல அந்த பாரு இது மாரி அங்கேன்னா அங்க அந்த மாரி. அவன மாரி ஒரு ஆளே எலியன கல்யாணம் செய்றா. ஏன் பிரெண்டன் சொன்னா நான் யோசிச்சேன். இந்த 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க தானே தம்பி. இந்த சிஸ்டர்ஸோட காம்பினேஷன் தான் அந்த கதை. சரியா? ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வேணும். சென்ஸ்க்கு சென்சிபிலிட்டி வேணும். சென்சிபிலிட்டிக்கு சென்ஸ் வேணும். அது இல்லாம இல்லாட்டி இது போரிங்கா இருக்கு. ட்ரையா போயிடும். இது இல்லாட்டி அது ஸ்டாண்ட் பண்ணாது. இப்ப இந்த 2 கேரக்டரையும் இவ பிரிச்சு, இப்ப இந்த பிரண்டன் மாரி ஒரு சென்ஸான ஆளத்தான் மெரியனோட அவ சேர்த்து வைக்கிறா. ஏன்னா சிஸ்டர்ட இன்னொரு உருவம் தான் அங்க போகுது. அந்த சிஸ்டர் தான் அங்க போறா. சரியா? ம், இங்க வந்து இவ ம். எட்வர்ட டேக் ஓவர் பண்ணுவா. எட்வர்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆள் ஸ்டாண்ட் பண்ணணும் எட்வர்டுக்கு. இல்லாட்டி எட்வர்ட் வந்து இங்க மாட்டாங்க. சோ அது வந்து அது ஜேன் ஆஸ்டின் வந்து ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்று சொல்லி தான் நான் யோசிச்சேன். அப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சேன். அந்த கேரக்டர்ஸ் 2 சேர்றது தான் அந்த ஜஸ்டிஃபிகேஷன். ஆனா ஒரு ஐரணி ஏன்னா மேரியன் வந்து முற்றிலும் கனவு காண்ற ஒரு கேரக்டர். வெரி யங். ஐ ம், வாஸ் அபவுட் 16 ஓ 18. பிரெண்டன் வந்து 35 அவ மேரி பண்ணேக்குள்ள. சரியா? அ ம். சோ அது வந்து சேர்த்து வைக்கிறதே நான் யோசிச்சேன். இதே இப்படியான ஒரு ஆள அதாவது நீங்க நீங்க இன்டிரெக்ட்டா சொல்றீங்களா? நீங்க இப்படி ஒரு கனவு காண்ற ஆளா இருந்தா, எண்ட் ஆஃப் த டே நீங்க இப்படி ஒரு ஆளத்தான் இப்படித்தான் உங்களோட வாழ்க்கை போகும்னு எ எ இன்டிரெக்ட்டா சொல்லி நான் நான் அவன்ட்ட யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து எலியனரா எலியனரா மெரியான்னு வச்சு நான் இல்ல நான் நெறைய மெரியான்னு கொஞ்சம் தான் வயசு போக தான் எலியனரா வாரேன் போல என்னது. பட் இன்சைட் நான் வந்து மெரியானா வந்து மொக் பண்றதே சில நேரம் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். வை யூ ஆர் மொக்கிங் ம், ம். அப்படின்னு. சரியா? பட் அந்த பேலன்சிங் வேணுமல்ல தம்பி. அது உண்டு. அதத்தான் அவ அங்க குடுக்குறான்னு நான் யோசிச்சேன். இல்ல பிரில்லியன்ட்டா சொன்னீங்க அக்கா. அதுதான் அது வாசிக்கிற ஆட்களுக்கு அம் அது சில வேள விளங்காது. ஏனென்று. ம், அம் இப்ப ஈஸியா வந்து ஒரு டிராமேட்டிக் கேரக்டர் ம், வந்து அ மரியான ரெஸ்க்யூ பண்ணியிருக்கலாம். ம், ம், ஆனா, ஒரு டிராமேட்டிக் கேரக்டர் மரியான் மாரி ஒரு டிராமேட்டிக் கேரக்டர் ஒரு ஆண் வந்திருந்தா, ம். மரியான்ற லைஃப் வந்து சச் அ கேயோஸா தான் யோசிச்சா போயிருக்கும். தான் போயிருக்கு. ஏன்னா, டெஃபினிட்லி. மரியான்ற மைண்ட் வந்து வேலை செய்ற விதமே அப்படித்தான். ம், அ ம். அத சமாளிக்கிறதுக்கு பிரண்டன் மாரி ஒரு கேரக்டர் தான் வேணும். ரைட்.
ஆம், பார்த்தா எந்த ரியாக்ஷனும் த்ரூ அவுட் இதுல மரியானா என்னெல்லாம் அலம்ப செய்தாலும் பிரண்டன் அ, எந்த ரியாக்ஷனும் காட்டாம அ, இருக்கும். அ. ம். டீப் கன்வர்சேஷனு கூட இஸ் அ வெரி குட் லிசனர். ஐ திங்க் எங்கேயோ ம். நாவல்ல எங்கேயோ ஓ! வருது. ஹி இஸ் அ குட் லிசன்ஸ் லிஸ்னர் அண்ட் ஹீஸ் லிசன். லிசன்ஸ் அண்ட் எங்கேயோ வருது. ம். ஆம், அந்த பிரண்டன்ட்ட அந்த பியூட்டி இருக்கு. இட் ஒர்க்ஸ் அவுட். ம். எலினோர் எலினோரோட மெச்சூரிட்டிக்கும் ம். எலினோரோட அன்பிலீவபிள் அந்த அந்த ஸ்கில்ஸுக்கும் ம். எட்வர்ட் மாதிரி ஒரு ஒரு பரதேசி தான் சரியா வரும். இல்ல அவனே ஆல்ரெடி அம்மா அம்மாவோட பாய் இருக்கிறான். தான். அவனுக்கு அம்மா அவன் ஒரு வேலை அ, கிடையாது. ஓ, வேலை ஓ. கிடையாது ஆளுக்கு. ஓ, ஓ, ம். ம். அப்ப ம், அது அது அந்த ஜேன் ஆஸ்டின் அந்த பியூட்டி. அகெயின் கோயிங் பேக் ம். 18ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு டீடைல்டான கேரக்டரைசேஷன். அதுதான். அதுதான் அந்த இது. ம். அதுண்ட அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, அ, இது புரிஞ்சதாலயோ என்னவோ, ம். ஆம், எலினோருக்கும் பிரண்டனுக்கும் இடையில நீங்க சொன்ன மாதிரி நாவல் முழுக்க எலினோரும் பிரண்டனும் தான் ம். டீப்பா பேசுறது, பேசுறாங்க. டீட்டெயிலா ம். கதைக்கிறது. மரியாதை பத்தி கதைக்கிறது கூட 2 பேரும் தான் 2 கூட பேரும். கதைக்கிறது. ம். ஆனா அந்த 2 பேருக்குள்ளயுமே ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அ எஸ், எஸ். ஏனென்னா தேர்ஸ் நோ கன்ஃப்யூஷன். அவங்களுடைய ம். அந்த ம். ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு ம். கன்ஃப்யூஷனும் இல்ல. ம். இல்ல. அமேசிங் அண்டர்ஸ்டாண்டிங். ம். அது வந்து அம் அந்த கன்ஃப்யூஷன் மெட்டாக்களுக்குமே வராது. அந்த மிசிஸ் ஜெனிங் வந்து ஒரு கோசிப்பர். அவ விடுங்க. கோசிப். அவ எப்பவுமே மேட்ச் மேக்கிங்ல தானே இருப்பா. அவ மேட்ச் மேக்கிங் தான். ஆனா ஒரு அந்த அந்த ஃபேன்டாஸ்டிக் கேரக்டர் தாய்க்கோ தம்பி. ஃபேன்டாஸ்டிக் கேரக்டர் ஃபேன்டாஸ்டிக் தெரியுமா கேரக்டர். மிஸ்ஸஸ் ஜெனிங்ஸ்? அப்ப அந்த ம். ஒரு இடத்துல அம் ஒரு இடத்துல இந்த டுவர்ட்ஸ் தி எண்ட்ல வந்து ம். மரியான் வந்து நிவன்ன்ற அந்த விலபி தான் விலபி. எஸ், எஸ். விலபி தான் எங்கட அப்பாஸ். அப்பாஸ். ஆம். அப்ப அந்த விலபி ஏமாத்திட்டான் என்று தெரிஞ்சு இவக்கு சரியா அவ வந்து உடனே எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகி ம். படுத்து ம். இயலாம இருக்கேக்கல பிரண்டன் வந்து வெளியில இருப்பான். அப்ப 2 பேருக்குமே இந்த எலினோரும் பிரண்டனும் காய்ச்சி ஒன்று கேட்க ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஒன்று இருக்கும். இப்ப நான் என்ன செய்யலாம் ம். என்று கேட்பான். நான் என்ன ம். செய்தா கியூர் பண்ணலாம்ல சொல்லுவார். இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற விட எங்களோட அம்மா இருந்தா இருக்கிறது. ம். ஈஸியா இருக்கு என்று சொல்ல ம். ஆம், அவன் உடனே ஓகே அம்மா கூட்டி கொண்டு வாரான்னு சொல்றான். அப்ப ம். உள்ள உள்ள போய் அவளோட ஸ்பெண்ட் பண்ணல. அ. எல்லாத்தையும் எலினோரோட தான் பேசுது. பேசுது. ம். எலினோர் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபிள் ஷேரிங் இட். அப்ப அ. நான் ம். நான் அவ்வளவுதான் பார்க்கிறேன். ம். உனக்கும் பார்க்க விருப்பம். ஆனா எங்களோட அம்மா இருந்தா பெட்டரா இருக்கும். அண்ட் அந்த ஐ திங்க் தட் கம்ஃபர்ட் ஜோன் வித் ம். பிரண்டன் அந்த ம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது உண்மையா நானும் அட்மையா அட நீங்க சொன்ன மாரி அது என்ன டைம் அது. அந்த டைம்ல அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப பில்ட் அப் ஆ பண்ணியிருக்கா தானே ஜெயின் சொல்லி தான் நான் அண்ட் யோசிச்சேன். இல்ல இது இது வந்து இப்ப எங்கட தலைமுறைகள் எல்லாம் இத ம். பார்த்து பழகணும். ஓ! தட் உண்மதான். பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் ஜெண்டர்ஸ்ன்றது இன்னுமே இல்ல கேன இல்ல, இல்ல, இல்ல. எங்கட சொசைட்டில. ஆனா 18th செஞ்சுரி சொசைட்டில ஐ டோன்ட் நோ ஷி விஷ் ஃபார் இட். மேபி அந்த அப்பர் மிடில் கிளாஸ் சொசைட்டில அது பாசிபிளா இருந்திருக்கலாம். எடுத்துக்கலாம். ஆனா எங்களுக்கு கண்டெம்பரரியா எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல உண்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். அந்த இட்ஸ் டெஃபினெட்லி. அ ரொமான்டிக் நாவல் தான். ம். ரொமான்டிக் நாவலுக்குள்ள ரொமான்ஸ் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தனிச்சு நிக்குதுன்றது தனிச்சு ஒரு ஒரு நிக்குது. முக்கியமான மே மே மேபி மச் ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். இந்த ரொமான்ஸ விட ஸ்ட்ராங்கர் ஆ ரிலேஷன்ஷிப். அந்த அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப். தான். 2 உண்மதான். ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ்க்குள்ள. 2 ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ்க்குள்ள எஸ். வார ரிலேஷன்ஷிப் அது. அதுதான். ஏன்டா 2 ஒரு பேருமே மற்றவங்கட உணர்வுகள மதிக்கிற, மதிக்கிறார். மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் யோசிக்கிற கேரக்டர்ஸ் அவங்க 2 பேருமே. செல்ஃபிஷ்னஸ் அவங்க 2 பேருமே சுயநலவாதி கிடையாது. எஸ். பிரெண்டனும், எலினோரும் சரி. அதுதான். வெரி லவ்லி நல்லது. அந்த அந்த 2 கேரக்டர்ஸ் உண்மையாவே. ஆ. அ, இன்னொன்று அம் இன்னொரு டாபிக்குக்கு போலாம் இந்த ம், நாவல்ல. ம், இந்த நாவலா இருக்கட்டும், ம், அல்லது அவருடைய ஏனைய நாவல்களா இருக்கட்டும், பிரைட் அண்ட் ம், ப்ரிஜுடிஸா இருக்கட்டும், எம்மாவா இருக்கட்டும். ம். அது ஏன் பெண்கள மட்டும் மையமா வச்சுக்கொண்டு, ம். பெண்கள் திருமணத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதாகவும், ஒரு கணவன அடையறதுக்காகவும், அதற்கான போட்டியாகவும், அதச் சுத்தியே அவருடைய நாவல்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அக்கா? முக்கியமா பொருளாதாரம் தான் நினைக்கிறேன் தம்பி. ஏன்னா பெண்களுக்கு ம். வேற வழியே இல்ல.
நான் வந்து அந்த மிஸ்ஸிஸ் ஜென்னிங்ஸ மிஸ்ஸிஸ் டேஷ்வுட் அவங்க கடவுளுக்கு பேரே இல்ல. அவ மிஸ்ஸிஸ் டேஷ்வுட் தான் அவ. முதல்ல வைஃப் ம், இல்லாட்டி ம், அம்மா. அவக்கு பேரே ம், இல்ல. மிஸ்ஸிஸ் டேஷ்வுட்க்கு பேர் இல்ல. மிஸ்ஸிஸ் ஜென்னிங்ஸுக்கு பேர் இல்ல. அவங்களோட பேர் ஃபர்ஸ்ட் நேம் இல்ல அந்த இதுல இல்லாம. அவங்களோட ம், ஐடென்டிஃபிகேஷன்லயே அவங்க யாருக்கு வைஃப்ன்றதா தான் தொடங்குது. அவ ம், மிஸ்ஸிஸ் டேஷ்வுட்ட யோசிக்க நான் ஒரு சங்க கவிதை வாய்ச்சேன் ஞாபகம் இருக்கா? "களம் செய் கோவே, களம் செய் கோவே" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. ம், நான் வந்து தேர்ல சுத்துற பல்லிய போல என் ஹஸ்பண்டோட இருந்தேன் என்று சொல்லி. இப்ப கிட்டத்தட்ட இந்த ம், பெண்கள் எல்லாம் வந்து இந்த ஆண்களோட தேர்ல சுத்துற பல்லி மாரி தான் இவங்கட அந்த அந்த சமுதாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. இப்ப அது இவட ஒரு கோட்ல பிரைட் அண்ட் ப்ரூஜிஸ்ல ஒரு கோட்டே இருக்கு. பெண்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? வறுமையிலேருந்து தப்பிக்கிறேன்னா ஒரு ஆள மேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ம், உங்களுக்கு அவட ம், அந்த உயர்குடி பெண்கள்ட அடுத்த பிரச்சனை என்னன்னா, நான் அதான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு எந்த லைஃப் ஸ்கில்லும் இல்ல. அவங்களுக்கு சமைக்க கூட தெரியாது. ம், யாருமே சமைக்கிறது ம்ஹ்ம், இல்ல, உடுப்பு துவைக்கிறது இல்ல. லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்குன்னு தானே தம்பி. சமைக்கிறது, உடுப்பு துவைக்கிறது, கார்டன கிளீன் பண்றது. தேர் ஆர் லைஃப் ம், ஸ்கில்ஸ். வண்டி அவங்களுக்கு எந்த லைஃப் ஸ்கில்ஸும் இல்ல. அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஆர்ட் பண்றது, அந்த ஏதாவது ஒரு சில்க் ஸ்கிரீன் ஒர்க் அந்த பட்டு துணி வேலை செய்யறது, பியானோ வாசிக்கிறது. இத வச்சு அவங்க என்னது சாப்பிட முடியும் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாட்டி? அவங்களுக்கு ம், இருக்க ஒரே ம். ஒரு ஒரே ஒரு சாய்ஸ், ஒரே ஒரு நோக்கம் வந்து ஒருத்தன கல்யாணம் செஞ்சு அங்க செட்டில் ஆறா தான் இருக்கும். அதுதான் அவங்களோட கிரைசிஸா இருக்கும். அந்த அந்த கால உயர்குடி பெண்கள்ட்ட. அதான் அவ திருப்பி திருப்பி அத எழுதியிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இருக்கும். ஆ இப்ப இப்ப அது டெஃபினிட்டா அதான் மெயின் காரணம். ம், இன்னொரு காரணம் அவளுடைய அவ எழுதின காலப்பகுதி. அவளுடைய ம், 19 வயசுல ம், எழுத ம், ஆரம்பிச்சவ. ம். 40 வயசு வரைக்கும் எழுதியிருப்பா. எழுதியிருக்கிறா. ம், ஸோ அந்த அந்த பீரியட்ல அவன்ட நெட்வொர்க் அப்படி இருந்திருக்கும். ஆ ம், ம். அவ பெண்கள். ம். 3 4 சகோதரங்கள்னு நெனைக்கிறேன். சகோதரர். ம். அண்ணாட்ட ஒரு அ பிரதர். ம், இருக்கிறா. அம் அப்ப அவ வந்து பழகின ஆட்கள். நாங்க ஜேன் ஆஸ்டின பத்தி பேசுறோம். ம், அவ ம், வந்து பழகின ஆட்கள், அந்த நெட்வொர்க், சோசியலைசேஷன் அத சுத்தி சுத்தி அவ பார்த்த விஷயங்கள் இப்படித்தான் இருக்கும். ம், 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 எனக்கு ஒரு 35 வயசுல இருக்கும்போது, என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே பேசுற விஷயங்கள் குழந்தைகள பத்தி, இந்த ம், சைல்ட் ம். கேர் இன்னும் வளர அப்ப அந்த தட் நெட்வொர்க் அதத்தான் பேசும் இல்லையா? பேச கரெக்ட். ம். மேபி ஒரு 50, 60 வயசு வரும்போது வேற ஜோனருக்கு அவ போயிருக்கலாம். ஓகே. இருந்திருந்தால். ம். பெர்சுவேஷன்ல ஒரு ஒரு இடம் இருக்கா? ஏன் சொல்றேன் ம். ஏன் ஏன் ஜேன் ஆஸ்டின் வாஸ் கிரேவிங் ஃபார் டிஃபரண்ட் ம். ஜோனர்ஸ் சொல்றதுக்கு ஒரு ஒரு ம். விஷயம் பெர்சுவேஷன்ல இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அ ம். ம். என்னுடைய ஃபீலிங் தான். ஒரு இடத்துல வந்து பெர்சுவேஷன் ஹீரோ வந்து ம். வென்ட்வொர்த் தான் அந்த ம். அவனுடைய பேர். ம். அவன் ஒரு நேவி ம். ஆள். ம். அ ம். அவ அவன் வந்து கப்பல் எல்லாம் போய்க்கல. ம். ஒரு விஷயம் இருக்கு. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த திமிங்கலம் வந்து ம். அ திமி ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய செயிலிங் ஷிப்பையே திசையை மாத்தணும்னு சொல்லி அவர் ஒரு ஃபேமஸான ஆள். ம். வென்ட்வொர்த் கேரக்டர். அப்ப ஆன் வந்து கேப்பா வந்து, அம் "நீ ஒரு இக்கட்டான கடல்ல நடுவுலன்னு கேட்க, ஒரு இக்கட்டான அ சிச்சுவேஷன் கேட்க, ம். நீ எப்படி டிசிஷன் எடுக்கிற? நீ எப்படி யோசிப்பாய்ன்னு கேட்க, ம். அவன் சொல்லுவான், நான் நினைக்கிறேன்னா, வாட் வுட் ஆன் டூ?" ம். 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 ஏன்னா அவளுக்கு அவளுக்கு ஆச்சரியம். ம். இது வந்து அவை 8 இயர்ஸ் பிரேக்கப் ஆகி திருப்பி பாக்கி திருப்பி பாத்ல மீட் திருப்பி பண்றாங்க. பார்க்கும்போது தான் இது நடக்குது. ம். ம். பார்க்கறது இந்த ம். மீட்டிங் நடக்குது. ம். அப்ப ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ எப்பயுமே அ தீர யோசிச்சு, ம். எல்லா பாசிபிலிட்டியும் அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிற ஒருத்தர். ம். அதால அப்படிதான் நான் யோசிப்பேன். என்னுடைய இடத்துல உன்ன வச்சுக்கொண்டு தான் நீ எப்படி முடிவெடுத்திருப்பாய்ன்னு யோசிப்பேன். அதே இடத்துல அதுக்கு பிறகு ஒரு சீன்ல அவன் சொல்லுவான், "யூ வுட் ஹேவ் பீன் அ கிரேட் அட்மிரல்." அ ம். நீ ம். இந்த இஃப் த சொசைட்டி அலோவ்ட். ம். ம். சொசைட்டி அலோவ் பண்ணியிருந்தா, நல்லா நீ ஒரு ம். ம். பெரும் அட்மிரலா வந்திருப்பாய். ஆனா இந்த சொசைட்டி அலோவ் பண்ணலைன்னு சொல்லுவான். ம். அத கேட்கும்போது எனக்கு வந்து அது ஜேன் ஆஸ்டின்ன்ற ஒரு மன ஆதங்கம். ம். மன ம். ஆதங்கம் மாரி ம். தான் பட்டுச்சு. ஏனென்டா ஜேன் ஆஸ்டினுக்கு ஆண்கண்ட அபத்தங்களை எல்லாம் பதிவு செய்றான்டா. ஷி அப்சர்வ்ட் ஆல் த ஓ! ஆண்கண்ட எஸ். அபத்தங்கள பதிவு எஸ். ம். ம். ஜேன் ஆஸ்டின் மாதிரியான பெண்களோட அபத்தங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாது.
ம். ஏனெண்டா அவ இருக்கிற பார்ட்டிஸோ, எங்கேயோ ஏதோ ஒரு சோஷியலைசேஷன் நெட்வொர்க்கோ, ஷி இஸ் ஆல்வேஸ் அ மிஸ்ஃபிட்டா தான் இருந்திருப்பா. ம், ம், ம். இதுகளோட வந்து சிக்கி இருக்கிறேன்ற சிக்கிட்டோமே மாரி அப்படி. ஃபீலிங் சிக்கிட்ட அந்த ஃபீலிங் இருக்கும். அப்ப அப்ப அந்த ஜேன் ஆஸ்டின் வந்து வாஸ் கிரேவிங் ஃபார் இட். ம். அதால அந்த ஒரு எந்த பெண்களுமே அப்போது கையில் எடுக்காத ஒரு நாவல் இலக்கியத்த எழுத ஆரம்பிச்சதே கூட அப்படியான ஒரு ஒரு புரட்சி தான் இல்லையா? வராதுங்க. நிச்சயமா. ம். ஸோ அது ஒரு காரணம். அப்ப அந்த லிமிட்டேஷன் இந்த லிமிட்டேஷனுக்கு நிண்டு எழுதும்போது, ம். அந் நான் யோசிச்சது, அதால எங்களுக்கு வந்த ஒரு பெரும் பயன் வந்து, ம். பெண்கள பற்றி ம். ஒரு பெண்களுடைய கோணத்துல போனது. ம். அ பெரும் இலக்கியம் ஒன்று எங்களுக்கு வந்தது. நான் நினைக்கிறேன், என்னுடைய வாசிப்பறிவின்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ம். அ இப்ப தமிழ் இலக்கியத்துல சொல்லி வெள்ளி வீதியார், அதுக்கப்புறம் எல்லாமே பக்தி இலக்கியங்களா ம். போயிட்டது. ம். ஓரளவுக்கு பெண்கள் உணர்வ பெரும்பாலமா பேசினது ம். வெள்ளி ம். வீதியார். ம். அம் பக்தி இலக்கியங்கள் கொஞ்சம் தடை போட்ட மாதிரி இதுக்குள்ள ம். இறங்கி ஓ! பேசுறதுக்கு. ஓ! பக்தி ஒரு மார்க்கெட்டால மட்டும் தான் அந்த உணர்வ அந்த அது ஒரு உணர்வ மாதிரி காட்டலாம்ன்ற சேனல் ஒரு பண்ண நிலைமை. மாதிரி. அதுதான். ஆ இப்ப நாச்சியார், திருப்பதிகங்கள் எல்லாம் எல்லாமே. இருக்குத்தான். அதுதான். ஆ ம். அக்கம்மாட எல்லாமே ஆ நீங்க சொன்ன மாரி மீரா எல்லாமே உணர்வுகள வந்து பக்திக்குள்ளால சேனல் பண்றாங்க. அவ்வளவுதான். அது சேனல் அது பண்றது. ம். அதால அது அது ஒரு ஒரு வெறும் காதல், காமம் என்ற உணர்வுகள தாண்டி, ம். அந்த சோஷியல் கன்ஃப்யூஷன், அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் இந்த அ விஷயங்களுக்குள்ள போறது. ம். ம். ஆம் ஒரு 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 கன்டெம்பரரி இப்ப எங்களோட சக மனிதர்கள பத்தி அலசுறது. இது ஒண்ணும் ம். நடக்கையில. அ நடக்கல. கரெக்ட். அ ஆனா, அதுக்கு பிறகு ஜேன் ஆஸ்டின் இருக்கலாம் வேற இலக்கிய நாங்க தெரிஞ்சவர்கள வச்சுப்பட்டு ம். தான் பேசலாம் இல்லையா? ம். ஜேன் ஆஸ்டின் அது வந்து ஒரு ஒரு பயணிகள்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? டெஃபினிட்லி, டெஃபினிட்லி. ஒரு தொடக்க புள்ளி தான் அவங்களோட. ம். தொடக்க புள்ளியத விட, அ இன்னைக்குமே வெரி ரெலவன்ஸ் இல்லையா? ஜேன் ஆஸ்டினோட எக்ஸாக்ட்லி. கரெக்ட். ஆ கரெக்ட். அந்த சில கேரக்டர்ஸ் வந்து அவட உண்மையா ஜேன் ஆஸ்டின்ல அவ வந்து பெண்கள பத்தி தான் கூட கதைச்சிருந்தாலுமே, அந்த சொசைட்டில இருக்கிற ஆண்களுக்கு நெறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருந்திருக்கு. ம், அதையும் தொட்டு தான் போறா அவ. இல்லாம போகல அவ. ஏன்னா, நான் நினைக்கிறேன் ஷி இஸ் வெரி ஜெண்டர் பயாஸ்ட் ஜெண்டர் பயாஸ்ட் இல்லாத ஒரு ஆள். ஏன்னா அவ வந்து ம், அ ம், சில உணர்வுகள வந்து இப்ப சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி கூட அந்த சென்ஸையும் சென்சிபிலிட்டியும் ஆணுக்கும் பெண்ணுக்குன்னு அவ பிரிச்சு வைக்கல அவ. ம், 2மே 2 உணர்வு பேஸா தான். ஒரு மனிதனுக்கு என்ன உணர்வு இருக்குன்னு தான் அவ பிரிக்கிறாவே தவிர, ம். இப்ப அந்த பெண்கள் என்றா ரொமான்டிசைஸ் பண்றது, ஆண்கள் என்றா பேலன்ஸ்டான ஆட்கள் இல்ல. அப்படின்னு அவ எங்கேயுமே பிரிச்சு வைக்கல. அது மாரி பிரச்சனையும் சொல்றா. ஒரு கட்டத்துல ஒருத்தர் சொன்னாரு. அந்த நோபல் ஃபேமிலில 2வது மகனா பிறந்தவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு. ஒரு ஆப்ஷனும் இல்ல. ஒரு பணக்கார லேடிய பார்த்து கல்யாணம் செய்யணும். வேற எந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு இல்ல. அவங்க செய்ய வேண்டிய தொழில்களின் லிமிட்டட். சில தொழில் செய்யவே முடியாது அவங்க. அவ சொ அன ம், கொஞ்சம் தொழில் மட்டும் தான் அவ போடுவா. இவ்வளவுதான். ஏன்னா வேற அந்த ஒரு மிஸ்ஸஸ் ஜெனிங்ஸோட ஹஸ்பண்ட் வந்து ட்ரேடி. ம், அதுக்காகவே அது மாரி தான் பிரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ்லயும் வந்து அந்த இவங்கட அங்கிள் வந்து ஒரு ட்ரேடர். அதுக்காகவே அவங்க அந்த அந்த ஃபேமிலி குறைஞ்ச ஃபேமிலி என்ற மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது மெர்ச்சன்ட் என்றாலே ஒரு குறைஞ்ச விஷயம். அப்ப என்னதான்டா அப்ப படை வீரரா போனாலும் ஒரு குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் உள்ள படைக்கு அது வந்து அவங்க வேண்றாங்க அத. சோ தே ம், ஆர் பர்ச்சேசிங் த கமிஷன்னு தான் சொல்றாங்க. சோ காசு வச்சு நீங்க அந்த படை பொசிஷன நீங்க வேண்றீங்க. அப்ப செகண்ட் சன்னுக்கு என்ன ஆப்ஷன் இருந்தது அங்க? ஒண்ணுமே இல்ல. ம். யூ ஹேவ் டூ மேரி எ ரிச் வுமன். அவ்வளவுதான். சோ அது அது சிம்பிளா நீங்க பார்க்கலாம். இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ப பாப்பா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாமர், மிஸ்டர் ம், அண்ட் மிடில்டன். அவங்க எல்லாருமே ம், ஃபன்னி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அவங்க. அவங்க ம். என்னத்துக்கு அவங்க இந்த லேடீஸ மேரி பண்ணியிருப்பாங்கன்னு சிம்பிளி காசுக்காக தான் மேரி பண்ணியிருப்பாங்க. இல்லங்க நீங்க சொன்னீங்க லேடீஸ் ஒருத்தருக்குமே அந்த அந்த அப்பர் மிடில் கிளாஸ் லேடீஸ் ஒருத்தருமே வேலை செய்றதில்ல ம், வீட்லன்னு. ம். அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஆண்களுமே வேலை செய்ற மாரி தெரியல. யாருமே வேலை செய்றதில்ல. எல்லாமே ஐடியல் கேரக்டர்ஸ். எப்ப ஆ, நானும் யோசிப்பேன். அது யாரோ இப்ப கொமேடியா சொல்லியிருந்தாங்க. இது பிரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ பத்தி கமெண்ட் போட்டேக்க ஒருத்தங்க 1 ஸ்டார் குடுத்திருந்தாங்களாம். ஏனென்று சொன்னா, ம்,
என்ன இந்த ஸ்டோரி? எந்த நேரம் ஆட்கள் போயிட்டும் வந்துட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க ஒருத்தர் மீட் பண்றது, டீ குடிக்கிறது, வெளியில போறது. அதுதானே இருக்கு. சோ அந்த ஜென்ட்ரியே வந்து ஒரு வேலை இல்லாதது தான் தம்பி. அது அது தட்ஸ் த ப்ராப்ளம் உண்மையாவே. அவங்களுக்காக அப்போ வேற ஒ ஒ யாராவது இருப்பாங்க. அப்போ ஒரு விதமான மோனோட்டோனஸ் ஸ்டோரீஸ் தான் ஸ்டோரி ஜேன் தான். ஆஸ்டின் ம், எல்லா ம். ஸ்டோரீஸுமே. அம் நான் ஏன் நீங்க இப்ப பெருந்தேவி எழுத்தாளர் பெருந்தேவி அண்மையில சொல்லியிருந்தா, தான் ஒரு பெண் எழுத்தாளர் இல்லை என்று சொல்லி. ஓகே, ஓகே. பெண் எழுத்தாளர் என்று ஒருத்தர் அடையாளப்படுத்துறதே ஆ, ஒரு விதமான பீலிட்டிலிங் தான் ம், அது. ம், ஏன்டா ம், ஈழத்தெழுத்தாளர் என்று ஒருத்தர் ம், அடையாளப்படுத்துறது. ம். அப்படி அப்படி சொல்றது எல்லாமே ஒரு பீலிட்டிலிங் தான். ஏன்டா ம். நீங்க அது இந்த விஷயம் தான் எழுதலாம், வேற எதையும் எழுதலாம். எழுதலாம். எஸ், எஸ். ம். நீங்க நீங்க மிக அழகா சொல்லியிருந்தீங்க. த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வந்து எஸ் புரோட்டகனிஸ்டா வந்து எலினோரும் மரியானும் தான் இருந்தாலும் ம். பிரண்டன் சென்சன்டா வில்லபி சென்சிபிலிட்டி. சென்சிட்டிவிட்டி. ம். எட்வர்டுக்கு சென்சிபிலிட்டியும் கிடையாது, சென்ஸும் கிடையாது. Such a colorless character அவன். அஹ், அது சரியான கவலை என்னன்னா, அது இந்த இங்கிலீஷ் அடாப்டேஷன்ல வந்து ம், ஹியூ கிராண்ட் தான் அந்த எட்வர்ட் ம், கேரக்டர் நடிச்சிருப்பார். ஹியூ ம், கிராண்ட் தான் எனக்கு பிடிச்ச நடிகர்கள் ஒருத்தர். ம், ம், ம். பிரிட்டிஷ் நடிகர் வந்து நோட்டிங் ஹில் எல்லாம் அவர் நடிச்சது. ஆ, அஹ், ஓகே. ம். அப்ப ஜிவி நேத்து அந்த படம் பார்க்கும்போது ஜிவி ஹியூ கிராண்ட் வந்து நடிக்குதுன்றதுக்காக தான் வந்து இருந்தது அது. அதாவது ஒரு ஒரு பரதேசி கேரக்டரா போயிடுச்சுன்னு சொல்லி ஜி பேசிக்காங்க. இல்ல, அது ஆக பரதேசித்தனம் என்ன தெரியுமா? அவன் அந்த ம், ஹேரிங்க போட்டுக்கொண்டு, அந்த நீங்க அந்த வீட்டுக்கு போய் கழட்டிட்டு வச்சுட்டு போயிருக்கணும். யார்ட்டயோ ம், ஹேர ரிங்க போட்டுட்டு எலினரு பக்கத்துல இருந்து, அப்ப நீங்க ம், ஒரு ரிங்ல ஹேர் இருந்தா எல்லாரும் அத பாப்பாங்க. பாக்குறது இவனுக்கு தெரியும். ம். அதையும் காட்டிட்டு, அப்பவும் அந்த கதைய தான் வேற ஒரு ஆளுக்கு எங்கேஜ்ன்னு சொல்லாம போறதுன்னு சொன்னா, அ எனக்கு சரி, ஒரு அப்சர்ட் கேரக்டர், ஒரு அ, இன்சென்சிட்டிவ் அதான் சென்ஸ் இல்லாத அ, கேரக்டர். கரெக்ட். ம், அதுல இப்ப இன்னொன்று இருக்குது. அந்த எலினோ வந்து சென்ஸ் உள்ள கேரக்டர் என்றாலும், ம். ஷி ஹேட் தட் சென்சிபிலிட்டி மூமெண்ட்ஸ் இன் மெனி பிளேசஸ். எக்ஸாக்ட்லி. எஸ், எஸ். ரைட். அவன் அதான் அதான் அந்த பியூட்டி. ம், ம், எங்கட சோஃபியா இண்டஸ்ட்ரியில எங்கட ம், எங்கட இண்டஸ்ட்ரியில எங்கட கம்பெனிலே வந்து ம், டீம் டெவலப்மெண்ட்ல வந்து ஆம், அநேகமா ஒரு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும்போது ம். தே ஹாவ் ஆல்வேஸ் ஜெண்டர் பேலன்ஸ் ட்ரை பண்றது. ஓகே, ஓகே. ஜெண்டர் பேலன்ஸ் ட்ரை பண்றதுன்னா தனி ஆண் பெண் மட்டும் இல்லாம ம், இப்ப எங்களுக்கு நிறைய எல்ஜிபிடி ஐக்கியூ ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. ஓகே. அப்ப அவர்களையும் டீம் செட் பண்றது. ம், அது வந்து ஜெண்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவா இல்லையா இல்ல. எங்க கம்பெனிலேயே ஜெனுவினா நாங்கள் நிறைய பேர் ம், நம்புறது என்னன்னா, ம், அவங்க கொண்டு வர ஒரு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து தேர் இஸ் அ ஜென்டர் எலிமெண்ட் டு இட். ம், ரைட். ம். அதை நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு 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 ஃபீமேல் மெம்பரால் இருக்கும்போது, அல்லது ஒரு ஒரு ஆம், ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோ ஒரு ஒரு மெம்பர் இருக்கும்போது, அவங்களோட சொல்யூஷன் அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கும். ம், இப்ப இப்ப இருக்கிற இந்த கரண்ட் டீம்லயே ம், இப்ப இப்ப கிரண் எனக்கும் கிரணுக்கும் ஸ்டார்டிங்ல ஆகாது. ம், இப்ப நான் திங்க் பண்றது ஒரு ம், விதமான ஒத்தரவிட்டா கிரண் இன்னொரு ஒத்தரவிட்டமா இருக்கும். ஆல்மோஸ்ட் 4 months ம், பிஃபோர் வி அப்ரிஷியேட்டட் ஈச் அதர். அப்ப எங்கட எங்கட நாங்க 2 பேரும் நாங்கள் ஃபீட்பேக் செய்யணும். ம், எங்கட ம், பியர்ஸ் ஃபீட்பேக் செய்யல. கிரண் என்ன பத்தி என்ன எழுதி இருந்துச்சோ, ம். இப்ப அனானிமஸ் ஃபீட்பேக். அனானிமஸ்னா அ, எங்களுக்கு தெரியும். கடைசி தான் ம், தெரியும். ரைட்? ம், ம். அதே ஃபீட்பேக்க நான் கிரணுக்கு திருப்பி குடுத்துருக்கிறேன். ஓகே. தெரியாமே. ஏன்னா எனக்கு என்னோட வேலையே செய்யலாம் போச்சுது. பிறகுதான் நான் அப்ரிஷியேட்டட் அவன் ட்ரைட் என்னன்னு சொல்லி. அ, அ. அத நான் விளங்கின பிறகு, ஓகே 2ம் சேரும்போது தான் அந்த டீம் வந்து வந்து த்ரைவ் வரும். பண்ணும்ன்றது. அ, அ. அண்ட் அத டீம் போட்ட எங்களோட சிஇஓ வந்து கேட்கும்போது, எக்ஸாக்ட்லி வி தாட் தி சேம் ஜேகே. ஓகே. இப்ப ம், நீங்க 2 பேரும் இந்த டீம்ல போகும்போது வொர்க் அவுட் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். ம், ம், அது அது வந்து ம், ஜேன் ஆஸ்டின்ட்ட அது இருந்த மாதிரி நான் யோசிச்சேன். ஏன்னா ம், அந்த கேரக்டர்ஸ பில்ட் பண்ணும்போது, ம், ஆ
எட்வர்டா இருக்கட்டும், ம், வில்லபியா இருக்கட்டும், ம், பிரெண்டனா இருக்கட்டும், மரியானா இருக்கட்டும், ம், யாரா இருக்கட்டும், எலினோரா இருக்கட்டும், ரைட்? ம், ம், எவ்ரிஒன் ஹேஸ் ஹிஸ் ஓன் கேரக்டரைசேஷன். ம், ம், அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ம், அது எல்லாத்தையும் போடும்போது அந்த பிளாட் வொர்க் பண்ணுது. ம், ம். அ இது இந்த இந்த லக் ஆஃப் இட்ட நான் கிரிட்டிசிசமா திசை 9 நாவல்ல அகல் இணையதளத்துல எழுதியிருப்பேன். இன்னும் ஓகே. வெளிவரைல அந்த ம், கிரிட்டிசிசம். ம். கிரிட்டிசிசத்துல என்ன வந்ததுண்டா, சயந்தனோட பாத்திரங்கள் எல்லாமே ஒரு ஒருத்தர்ட்ட இருந்து கிளர்ந்து வந்த பாத்திரங்கள் மாதிரி இருக்கும். ஓகே. ரைட்? ம். ஓகே. அவருடைய நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி யோசிக்கும். ம், அ நிறைய மேல் கேரக்டர்ஸும் ஒரே மாதிரி யோசிக்கும். ம், அம் ம், அத வந்து அ ஆறாவடு, அஷேரா, ம். திசை 9 இந்த 3 நாவல்களையும் எடுத்து வச்சு அந்த கட்டுரை ம். எழுதியிருப்பேன். ஓகே. ம். ஜேன் ஆஸ்டின் வந்து அமேசிங்கா ஒவ்வொரு கேரக்டர். நீங்க இப்ப எலினோர்ன்னா எலினோர் இஸ் எ யூனிக் கேரக்டர், ரைட்? யூனிக் மரியான்டா கேரக்டர். ஒரு ம். அவன் தாய பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல மரியான் மாரி நடப்பா. பல தடவைகள்ல அவ எலினோர் மாரி நடப்பா, ரைட்? கண்டிப்பா. அகைன் கோயிங் பேக் 18ஆம் நூற்றாண்டு. இப்ப எங்களுக்கு இந்த தியரி எல்லாமே தெரியும். எங்கட ஆ. அம் அ ஸ்டைல்ஸ் எல்லாமே தெரியும். தெரியும். வி நோ வாட் டூ டூன்றது தெரியும், ரைட்? ஆ. 18ஆம் நூற்றாண்டுல ஒரு மனுஷி அத செய்திருக்கு. ஆ. அந்த நேரத்துல ஐ டோன்ட் திங்க் ஷேக்ஸ்பியர் கூட ரொமான்டிசைஸ் பண்ணித்தான் பெண்களோட நெறைய விஷயம் பாத்திரங்கள் ரொமான்டிசைஸ் எழுதினார், தான். ம். ரைட்? ம். ஆனா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா ஜேன் ம். ஆஸ்டின் அத எழுதும்போது, ஒரு ம். புது திறப்பு வாசகர்களுக்கு. ம். அதுக்கு ம். பிறகு வந்த ஒரு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ரைட்டர்ஸுக்கும் அது புது திறப்பு. தூர்திறப்பு. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ம். ம். ஃபேசினேஷன் அது அந்த ம். அந்த விஷயம். அதுதான். ம். நீங்க அத வாசிக்க ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையோ? அந்த ஃபீமேல் அந்த அந்த இல்ல, அந்த இல்ல. இந்த அதுதான். எல்லா டைவர்சிட்டி எனக்கு ஆஃப் த அதான் அது ஒவ்வொரு ஃபீமேல் கேரக்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரின்னு தான் நான் யோசிச்சேன். அது வேற இன்னொரு ஃபீமேல் கேரக்டர்ஸ்ல நாங்க மென்ஷன் பண்ணுவேன் தம்பி ஃபெனி டேஷ்வுட். அ அது வந்து ஜோன்ட வைஃப். எலினோ மேரியாண்ட அண்ணாட வைஃப், ஸ்டெப் பிரதர்ட வைஃப் ஃபெனி டேஷ்வுட். நான் ஒரு இது வாட்ச் வந்து அந்த ஜேன்ட மோஸ்ட் ஹேட்ரட் கேரக்டர்ஸ்ல ஃபெனி டேஷ்வுட்டும் இருக்கிறா இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அவ வந்து ஒரு ஒரு அந்த நீங்க அந்த கன்வர்சேஷன் ஞாபகம் இருக்கா தம்பி உங்களுக்கு? அந்த ஜோன் வந்து சொல்லுவாரு, "என் அப்பா வந்து ச இற சாகைக்குள்ள என்னோட ஒரு வாக்குறுதி வேணுனவர். இவங்கள பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி, அதெல்லாம் நான் 1000 பவுண்ட்ஸ் இவங்களுக்கு குடுக்கிறதா டிசிஷன் பண்ணியிருக்கிறேன். 3 பேருக்கும் 1000 பவுண்ட்." ஃபெனி அங்கே இருந்து அவர இறக்கி, 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 இறக்கி ஒரு கட்டத்துல அவ எப்படி சொல்லுவான்டா, அவங்க தான் உனக்கு ஏதாவது தரணும். நீ என்ன குடுக்குற? அத அவர் அக்செப்ட் பண்ணுவார் தம்பி. சரியா? ஏன்னா அவட ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, உங்க பழைய வீட்லேருந்து இந்த 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 லினன் துணி, நிறைய இந்த டேபிள் க்ளாத்ஸ் அதெல்லாம் உங்களுடைய அம்மா தூக்கிட்டு வந்தா, போய்க்கலாம் அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா. அப்ப நான் திருப்பி அதெல்லாம் வேண்டல்லா வேணும். அதுக்கு யார் காசு தாரது? அப்படின்னு கேட்பான். சோ பியூட்டிஃபுல் என்ன? அப்ப அந்த 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 கேரக்டர் ரைட்? ஜோன் இல்லையா? ஜோன் டாஷ்வுட் ஓட மகன். ஓகே. அது என்னது ஒரு மேல் கேரக்டர் என்ன? அப்படி ஒரு மேல் கேரக்டர். மேல் கேரக்டர் இருக்கு, ரைட்? எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் எப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் அத மேனிபுலேட் பண்ணுது அதுதான். என்று. அதுதான் நான் சொன்னேன். அது வந்து அதால அதத்தான் நான் சொன்னேன் தம்பி. அவ வந்து ஜெண்டர் பயஸ்டா இல்லாத ஆ. ஆளுன்னு. அது சோ சோ ஜேன் ஆஸ்டின பெண் எழுத்தாளர் என்று அடையாளப்படுத்துறது அது அந்த ரீதியில தவறு. தவறு. ஆம், அ ஆனா பெண்களோட உணர்வுகள பெண்களோட கோணத்திலிருந்து, அந்த ம். உலகத்திலிருந்து எழுதின ஒரு ஒரு பயனியர் ரைட்டர்ஸ்ல ஒரு ஆள். அது ஆணும் இல்லை. செய்திருக்கலாம், ஷூரா. பெண்ணும் அதுக்கு நாங்க அந்த கிரெடிட்டையும் அந்த 2யும் குடுக்கோணும் தம்பி. அவ குடுக்கத்தான் வேணும். பெண்ணெழுத்தாளர் மட்டும் ரைட்? இல்ல. அதே சமயத்துல அவ பெண்ணெழுத்தாளரும் தான். அந்த 2யும் அவ குடுக்கோணும். நாங்க அவருக்கு. மற்றது நான் நான் சொன்னேனே, நான் ஏன் அந்த கார்ப்பரேட் எக்ஸாம்பிள் சொன்னேன், டீம் எக்ஸாம்பிள் ம். சொன்னேன்னா, ம். ஆண்கள அவர் எழுதின விதம், ம். அம் அதுவரைக்கும் இன்னொரு ஆண் அப்படி காட்டினதான்றது எனக்கு தெரியாது. ம். ம். இல்ல. அ அதுவும் நான் யோசிச்சுட்டேன். எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு உண்மையாவே எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு லாங்குவேஜ். இப்ப மிலன் த ஃப்ளெஷோ, இப்ப ம். ஷேக்ஸ்பியரோட ம். நாவல்கள் வாசிச்ச அளவுல, அ ம். இந்த இந்த ஆங்கிள் குடுபடையில. என்னடா அதுல ஒரு சின்ன ஒரு 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 நக்கல், ஒரு ஒரு பாரடி
ம். ஒரு சட்டையர் இருக்கும். ஜேன் ஆஸ்டின் இந்த ஆண்கள காட்டுற விதங்கள்ல. இது ஒரு அ இருக்கும். உள்ளுக்கு ஒரு மொக்கிங் என்ன சொல்ல நான் யோசிப்பேன் உள்ளுக்கு ஒரு சிரிப்பு இருக்கு அவக்குள்ள என்ன சொல்ல. ஒரு கொடுப்புக்குள்ள ஆ சிரிப்பாங்க. அந்த மாரி ஒரு சிரிப்பு வச்சிருப்பா போல அவ என்ன சொல்லி. அ அப்ப அது அது டேலண்ட். ஒரு ஒரு விஷயம் கவனிச்சீங்களோ தெரியாது. அம் நிலப்பரப்புகள பற்றி அவ அ பெருசா டீட்டெயில் பண்றதில்ல. என்ன ஓ, ஓ. ம். அம் சில சில இடங்கள இப்ப பத்தி மட்டும் தான் சொல்லுவான்னு நெனைக்கிறேன். இப்ப சில இதுல இடங்கள்ல ஓ. ம். இந்த நாவல் கூட லண்டனுக்கெல்லாம் போகுது. அம் ஆனா லண்டன பற்றிய இல்ல, விவரணங்கள் இல்ல, பெரிய டீட்டெயிலா இருக்காது. இல்ல, இல்ல. அம் ஈவன் மற்ற பெர்சுவேஷன்ல கூட இந்த இது இருக்கு. அது ஐ திங்க் அவளுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ன்னு நினைக்கிறேன். அல்லது அந்த காலத்துல அப்படி நிலப்பரப்புல எழுதுறது ஒரு இல்ல ட்ரெண்டா இருக்காம நான் இன்னொன்னு இருந்திருக்கலாம். யோசிச்சேன் என்னன்னா, அது வேணுமெண்டே அவ செய்திருப்பான்னு தம்பி. என்னன்னா, இந்த இந்த இதுல சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில இந்த ஒரு மாரி அவ இந்த ஜேன் வந்து இந்த மாரி இடிஞ்ச வீடு, அந்த பழைய ம், அப்படியெல்லாம் ஒரு இது குடுப்பா. ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். அத பத்தி. அப்ப ம், எட்வர்ட் சொல்லுவார் வந்து, அ "அதுல என்ன இருக்கு? வீடுன்னா ஒழுங்கா இருக்கிற மாரி இருக்கணும். அ இந்த ம், வயல் என்று சொன்னா எல்லாம் பயிரெல்லாம் பச்சையெல்லாம் வளர்ந்து செழிப்பா இருக்கணும்." அ ம், அந்த மாரி இடத்த தான் மரம்ன்னா அதுல இதெல்லாம் இருக்கணும். இந்த பட்ட மரம் அதெல்லாம் பார்த்து என்ன அதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எட்வர்ட் ஒரு கமெண்ட் ம். குடுப்பார். சரியா? நான் நினைக்கிறேன் அது ஒரு விதத்துல ஜேன்ட ஒரு மொக்கிங் தானே. ஏன்னா அந்த மாரி ஏன்னா அவட டைம்ல வந்து நான் நினைக்கிறேன் அந்த வென்வர்த்தா அந்த டியூலிப்ப வச்செல்லாம் ஒரு பெரிய இது எழுதியிருப்பாரே! கவிதை எழுதியிருப்பார் தானே? ம். ஓ! வென்பர்த்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் போயட் இல்லையா? அ அ ஓ! ம். ஆனா வுட்வொர்த் இல்ல? வூட்ஸ்வர்த்தோ. அ ம். அப்ப நான் நினைக்கிறேன் அந்த மாரி ஒரு சிட்யூவேஷன் ஒண்ணு இருக்கேக்குள்ள, அதுக்கு எகெயின்ஸ்டா அதுக்கு ஒரு மொக்கிங்கா அவ அப்படி செஞ்சிருக்கலாம்ன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கு. அது ம். அது நான் ஈவன் அந்த உண்மையாவும் இருக்கும். அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மரியான் கேரக்டர் கூட அந்த காலத்துல வந்த நாவல்கள்ல எப்படி பெண்கள் காட்டப்பட்டதோ, அத ம். மொக் பண்றதுக்காக எழுதினான்னு சொல்லி ஒரு எழுதினேன். கருத்து அப்படியும் இருக்கலாம் தம்பி. ஒரு இருக்கலாம், ஒன் இருக்கலாம். மொமெண்ட். அது நிகழ்ச்சிய கிட்டத்தட்ட முடிக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். ம். அ எனக்கு வந்து இவ வந்து அந்த மெட்டஃபரிக்கலா போறதில்ல என்று அ, சொல்லி ஏதோ ஒரு காரணத்தால எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அவ அ, வந்து மெட்டஃபரிக்கலா ம், செய்றலேன்ட்டு. அதுக்கு காரணம் மேபி நான் சின்ன வயசுல வாசிச்சு அதே ஸ்டக் ஆனதாவோ, அல்லது ஓகே. ஜேன் ம், ஆஸ்டின் மெட்டாஃபர்ஸ வந்து பலர் பேசாம விட்டதோ ம், அ காரணமா இருக்கலாம். ம். ஆனா இந்த பாட்காஸ்டுக்காக திருப்பி எடுத்து ஒருக்கா புத்தகத்த தட்டி கொண்டிருந்தது. என்னோட புத்தகம் இருக்கு. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. ம், ஆம் டுவர்ட்ஸ் எண்ட்ல ம். நான் நினைக்கிறேன் இந்த சீன் வந்து அந்த மரியான் வந்து வருத்தமா இருக்கிற டைம்ல. நெக்ஸ்ட் டைம்ல. ஓகே. அப்போ ஒரு இடம் வரும். எலினோர் எலினோர பற்றி எழுதியிருப்பா ம், ஜேன் ஆஸ்டின். The night was cold and stormy. ம், The wind roared around the house ம், and the rain beat against the windows. ம், Right? இரவு வந்து ம், குளிராவும் அங்க ஸ்டோமியா இருக்குது. ம், ம். காத்து வந்து வீட்ட சுத்தி ரோர் பண்ணி கொண்டிருக்கு. பூகணி. அ, ரைட். ம், ஆம், மழை வந்து ஜன்னல தட்டா தடான்னு அடிச்சு ம், கொண்டிருக்கு. இவ்வளத்தையும் சொல்லிட்டு, பட் எலினோ all happiness within ம், regarded it not. ம், ஆ, ம், அப்ப இவ்வளவு ஒரு ஒரு ஸ்டோமி ம், வெதரா இருக்குது. அ, மழை வந்து அ, அடிச்சு இந்த ஜன்னல உடைச்சு நொறுக்க அ, போற மாதிரி இருக்குது. அ, ஆனா எலினோட மைண்ட் ஃபுல்லா ஹாப்பினஸ் இப்ப இருக்கு. அ, அ, ஒரு ஹாப்பினஸ் வித்தின் ரிகார்டட் இட் நோட் அப்படி இல்ல. மழை வந்து ம், அப்படி அடிக்காது. ம், என்று அவ யோசிச்சு கொண்டிருக்கிறா. ம், Mary had slept through every blast. ம். Uh, um, and the travelers, they had a rich reward in store for every present inconvenience. ம், அப்போ ஒரு ஒரே மலை, ஒரே ஸ்டோமி, ம். 2 பாத்த எப்படி பாக்குது. பாக்குது. அதே நேரம் உங்களோட உங்களோட மனசுல இருக்கிற அந்த சந்தோஷமோ, கவலையோ, ம். அதுக்கு ரிஃப்ளெக்ஷனா தான் நீங்க பாக்குறத பாப்பீங்க. இயற்கைய நாங்க பார்ப்போம்ல அது. ம். ஆம், நாங்கள் இந்த இப்ப நாங்க எழுதி இந்த அற்புதமான பாத்திரத்துல நாங்க எழுதுகிற மழை. நாவல்ல ம், மலையை பற்றி சொல்லும்போது ம், நாங்க இதை பேசியிருக்கோம் ரிவ்யூ பண்ணும்போது இல்லையா. ம், ஆம், ம்,
அப்புறம் இந்த மெனமாத்தான் மழை பெய்து மழை கொண்டிருக்கு. பெய்யுது. மழை என்ற உணர்ச்சிகள் ம். முழுக்க. ம். யோசிச்சு பார்த்தா 200 வருஷத்துக்கு முதல் ஆ ஜேன் ஆஸ்டின் எழுதினது. இப்படி பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்துல கூட இது இருக்கு. இது எ ஒண்ணும் புதுசு இல்ல. ஆ புதுசு இல்ல. ஆனா எப்படி எழுதுறோம்? ம். இன்றைக்கு ஒரு வரி எழுதுறோம்டா, ஆ ம். நான் வந்து இப்பவோ 2000 வருஷத்துக்கு முதல் எழுதின வள்ளி வீதியாருடைய அ வரிகள பற்றி. ஆ அதுல வாசிச்சு, ஜேன் ஆஸ்டின வாசிச்சு, அது ம். எல்லாமே முகிழ்ந்து தான் ஒரு வரி வரும். தரும். ம். ஆ ம். என்று நினைக்கிறேன். இன்னொரு உதாரணம், இது சம்பந்தம் இல்லாத உதாரணம் சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட வரேன். அதோட இல்ல, இல்ல. முடிக்கலாம். இல்ல, இல்ல, இல்ல. ம். அண்மையில வந்து அந்த காட்டு முல்லை அ பூக்கள பற்றி ம். ஜேம்ஸ் ஒரு கட்டுரை ம். எழுதியிருந்தார். ம். அதுல அந்த காமுகன் என்ற அ சொல் வந்து எப்படி தமிழ்ல இப்படி ஒரு மோசமான அர்த்தத்துக்கு போயிட்டது. ஆ போயிட்டுதுண்டு. ஆனா மலையாளத்துல அப்படி இல்ல இல்ல. உண்மையான தமிழ நாங்களே பேசியிருக்கிறோம். ம். காமம் என்பதுன்றது ஒரு ஒரு காதலோட உண்மையான ம். உண்மையான ஆழமான வடிவம் தான் இல்லையா? ம். அப்ப இது தெரிஞ்சோ தெரியாமலோ ம். அந்த சங்க இலக்கியத்த பாட்ட வெள்ளியில எழுதின போது, ம். "ஆலமது கடலில் மாமகலம் அ அது புவியிரு மகள்" இவ்வளவு. ஆம் என்று சொல்லி, ம். ஆ கோதையது கோடனடு நட்பு என்று சொல்லி முடியும். ம். 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 ஆம் ஏனென்றா காதல் என்ற சொல் அங்க இல்ல. ம். காமமும் அந்த தருணத்துல அந்த நாவல்ல இல்ல. அவர் வரல. கதையில இல்ல. அ. அப்ப அந்த இடத்துல பாவிக்கக்கூடியது நட்பு அ. ஆ என்று அ. சொல்றது. ம். அது அந்த ஜேமோனுடைய கட்டுரையை வாசிக்கும் வரைக்கும் தெரியாது. ஏன் நான் அத நட்பு என்று எழுதினான் என்று சொல்லி. ஓகே. 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 எனக்கு ம். தெரியாது. தெரியாது. ஓகே. ஆனா வந்தது உங்கள எழுதினேன். அறியாம இல்ல வந்தது அதுல. ஆ பட் த வந்தது ரைட் வேர்ட். எழுதினேன். ரைட் வேர்ட் தேர். தட் இஸ் த ரைட் வேர்ட். அ. பெர்ஃபெக்ட் வேர்ட் அந்த இடத்துல. ம். சரிதானே? ம். ஆனா ம். வந்தது எழுதினேன். அ. அப்போ இப்ப நிறைய வரிகள் எப்படி இந்த வரி வந்து விழுகுதுன்றா, அந்த ம். வரிக்கு முன்னால ம். 2500 3000 வருஷத்து வருஷம் ஆ ம். இன்னும் சொல்லப்போனா பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த இலக்கிய நீட்சி தான் இருக்கு. ஏன்னா ஒரு 2000 இருக்கு. வருஷத்துக்கு முதல் வள்ளி விதியா எழுதுறாருன்னா, 2000 வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்ட ஒரு இலக்கியமோ, சொல்லப்பட்ட ஒரு கதை நீட்சியா தான் வள்ளி விதியார் எழுதியிருக்க முடியும் இல்லையா? அவர் ஒண்ணும் அப்ப அவருக்கு அவருக்கு முதல்ல இதான் அவருக்கு முதல்ல ஆ ஒன்று இருந்திருக்கு. ம். ம். அப்ப இது இது ஒரு பெரும் சங்கிலி தொடர்ச்சி தான் சங்கீதம். அ. எங்களுக்கு முன்னால வந்து விழுகிற சொல்லு. ம். நாங்க ம். 2 பேரும் பேசுற வார்த்தைகள். ம். அத நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் யோசிச்சேன். இத உண்மதான் வாசிக்கும்போது. தம்பி. அது உண்மதான். ம். இப்படி ஏதாவது ஒரு புள்ளி ஆம் ம். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியோ அல்லது நீங்க ஜேன் ஆஸ்டின் சம்பந்தமாவோ சொன்னீங்கன்னா, அதுலேருந்து நாங்க கடைய மூடலாம் அக்கா. உங்கள அளவுக்கு எனக்கு சொல்ல முடியாது தம்பி. ஆனா நான் ஒரு வேர்ட் பார்த்து வச்சு அது இது இப்படி ஒரு ஒரு டீப் மீனிங் இல்ல. பட் எனக்கு என்ன சொல்றது, நான் முதல்ல சொன்ன மாரி மேரி ஆன்ல நான் சொன்னேன்ல, மேரி ஆன்ல எப்பவுமே நான் என்ன அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மேரி ஆன் வந்து சொல்ற ஒரு விஷயம். நான் அத வந்து அ ஓஹோ! நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அ அவ என்ன சொல்லுவான்னு சொன்னா, ஓகே மேரி ஆன் who had a talent for finding the library in any house, no matter how much the family might avoid it, soon found herself a book அப்படின்னு சொல்லி. ஸோ ம். ம். ஸோ ஸோ நான் எனக்கு அது என்னண்டு அப்படி செய்வேன்னு எனக்கு தெரியாது. எப்படியும் எந்த வீட்ல போனாலும் என்னால ஒரு புத்தகத்த கண்டுபிடிக்கலாம். நாங்க ஒளிச்சு வச்ச புத்தகத்த கூட ஒரு மறந்து போன புத்தகம் கூட எனக்கு கண்டுபிடிக்க இயலும் தம்பி. கண்டுபிடிச்சுடுவேன். ம். என் கண் அங்க தான் முதல்ல போகும். அந்த வீட்ல உள்ள மத்த எந்த விஷயமும் என் மூளைக்குள்ள இறங்காது. அ சோ அத வாச்சோனே எனக்கு நான் அத இது ஹைலைட் பண்ணி வச்சிருந்தேன் தம்பி. சரி அத அத கட்டாயம் நான் இதுல சொல்லணும் என்று சொல்லி. அ ஆனா நான் அற்புதம். வந்து ம். இதுல இன்னொரு விஷயம். இந்த இந்த திருப்பி நான் ஐ ஜஸ்ட் கேம் டூ ஃபன்னி. எனக்கு இந்த ஃபன்னில ஒரு சரியான விருப்பம். அந்த அந்த அது ஒரு ம். அற்புதமான கேரக்டர். என் மனச விட்டு போகவே இல்ல. அத நான் ம். வாசிக்கக்குள்ள, நீங்க அத பார்த்தீங்கன்னா தம்பி, லாஜிக்கலா அவ சொல்றதுக்கு சரியா தான் இருக்கும். ம். லாஜிக்கலா அவ சரியா தான் சொல்லிட்டு இருப்பா. அ ம். லாஜிக்கலா ஜோன் சொல்றதும் சரி. ஏன்னா அவர் அப்பா, அம்மா அந்த ப்ராமிஸ்ல தம்பி, இவர் குடுத்த ப்ராமிஸ் தானே. அத எப்படி நீங்க இன்டர்பிரெட் பண்ணலாம்? சரியா? ம். ஆனா அப்படி ம். நான் யோசிச்சு கொண்டிருக்கைக்குள்ள தான், எனக்கு அந்த காந்தியிட சத்திய சோதனையில ஒரு வேர்ட் இடம்பெறும். காந்தி ம். அவங்களோட அம்மாக்கு சத்தியம் பண்ணி குடுத்திருப்பார்.
நான் வந்து மது, மாமிசம், அந்த மங்கை அது 3யும் தொடமாட்டேன் அப்டி சொல்லி அ சத்தியம் பண்ணி குடுத்துருப்பா. அப்ப ம். ஷிப்ல போகக்குள்ள அவர முட்டை எடுக்க சொல்லி சொல்லுவாங்க. சாப்பிட சொல்லி. ம். ம். அப்போ அந்த எடுக்க சொல்றவர் சொல்லுவார், "முட்டை வந்து மாமிசம் இல்ல. இது உன்ட அம்மாக்கு அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நீ முட்டை இதுக்குள்ள ம். கரு இல்ல. கரு இல்லாத முட்டைய சாப்பிடலாம் தானே." ஒரு ஆர்கியுமென்ட் குடுப்பார். ம். காந்தி முதல்ல அது கரிடவே. அவர் அத யோசிப்பார். ம். உண்மதானே அப்டின்ட்டு. அப்போ ஒரு கட்டத்துல ரியலைஸ் பண்ணுவார். நாங்க ஒருத்தருக்கு ப்ராமிஸ் குடுக்கக்குள்ள, அது எங்கட கோணத்துல இருந்து இல்ல அந்த ப்ராமிஸ யோசிக்கோணும். அந்த யாருக்கு அந்த ப்ராமிஸ குடுக்குறாங்களோ, அவங்க அந்த ப்ராமிஸுக்கு எந்த மீனிங் எடுக்குறாங்களோ, அதுதான் அந்த ப்ராமிஸ்ல மெயின் கன்டெக்ஸ்ட் அப்டின்னு சொல்லி. ரைட், 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 ரைட். அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யூ நோ வாட் அந்த ஜோன் என்ன பிழை ம். விடுறாருன்னு எனக்கு தெரியும். நான் தெரியும். பல நேரம் யோசிச்சேன். ஒரு நாள் ஒரு மணித்தியாலம் நடக்கைக்கே யோசிச்சேன். என்ன இந்த ஆர்கியூமெண்ட்ல என்ன ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லி. ம். அத நான் சொல்லலாம்னு யோசிச்சேன் இங்க. அற்புதம் அக்கா. ஆம். அ அ ஒரு புத்தகம். ம். ஒரு இன்னும் புத்தகத்த நெறைய இருக்கு. வச்சுக்கொண்டு இன்னும் நெறைய ஆ, இருக்கு. ஆ இன்னும் 4 பாட்காஸ்ட் இது கேட்கலாம் நாங்க. இன்னும் ஒரு 3 மணித்தியாலம் ம். பேசினா கூட தீராது. ம். சென்சிபிலிட்டி. எம்மா ம். அடுத்த அதே மாதிரி தான். ம். அ மறுபடியும் 200 வருஷங்களுக்கு முதல் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்த பத்தி, அந்த ம். எழுத்தாளர பத்தி ம். இவ்வளவு இவ்வளவு அழகா 2 பேரும் உரையாடுறோம். அது எத்தன பேருக்கு கேட்பினோம்னு தெரியாது. நேற்று முந்தின நாள் எங்களுக்கு பக்கத்துல ஒரு ஏரி ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஓகே. தெரியும். எங்க வீட்டுக்கு அந்த பக்கத்துல ஒரு ஏரி. வோக்குமே அந்த ஆ அழகான ஏரி. ஆ. அப்ப பின்னேரம் ஒரு 6 மணி போல இருக்கும். ஒரே தருணத்துல ம். அம் அந்த ஏரியில நிலாவும் பட்டு தெரிக்குது, அ. சூரியனும் பட்டு ஓ தெரிக்குது. மை காட்! ஓகே. அ ஓகே. அ. ஏன்னா அது ஒரு 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 என்ன பின்னேரம் அது. அ. ஒரே தருணத்துல பட்டு தெரிக்குது, நிலாவும் பட்டு தெரிக்குது. ம். அது 2யும் பார்க்காம அந்த எங்க ஊர்ல அந்த ஏரியில 2, 3 பெலிக்கன் இருக்கும். அந்த பெலிக்கன் அந்த ரெக்கைய விரிச்சு அத கிண்டி கொண்டு இருந்துச்சு. அ. ம். எனக்கு இது எல்லாமே சேர்ந்து கன்ஸ்பியர் பண்ணி, நான் பார்க்கறதுக்காக இது எல்லாமே செய்த மாதிரி எனக்கு ஓகே. பட்டுச்சு. அ. 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 அம் ஏன் சில வேளை இந்த பாட்காஸ்ட் செய்றது ம். என்றா, ம். பாட்காஸ்ட் செய்றோம் என்ற காரணத்துக்காகவே நாங்க இந்த ஒரு மத்தியாலம் இத பத்தி பேசுறோம். இத பேசுறேன். பத்தி யோசிக்கிறோம், பிளான் யோசிக்கிறேன். பண்றோம். ம். ம். எங்கேயாவது தற்செயலா நான் அன்னைக்கு அந்த காட்சிய பார்த்த மாரி, இந்த ம். பாட்காஸ்ட்ட யாராவது பார்க்கலாம் இல்லையா? அ. ம். யாராவது பார்த்துட்டு, "அட போங்கடா! உங்கள விட நான் பார்க்கிறேன்டா ஜேன் ஆஸ்டின்னு" ஜெயஸ்ரீல. சொல்லி அ. போஸ்ட அ. போய் வாசிக்கலாம். அ. அங்க இருந்து பிடிச்சு அந்த 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 வெள்ளை யானையில தொங்குற மாரி ம். இலக்கியத்த பிடிச்சு கொண்டு போய், ம். ஆ மரியான் மாரி ஆரம்பிச்சு, எலினோர் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சா கூட, அந்த ம். சென்சிபிலிட்டியோட தொடங்கி சென்ஸும் சேரும்போது, ம். அது அந்த அந்த ஒருத்தருக்காக தான் இந்த பாட்காஸ்ட் இரவல ஓகே. செய்றது. அந்த ஒருத்தர் இருப்பார்ன்னு நம்பிக்கையில நாங்க செய்யும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்களுக்கு ஒரு ஒரு தருணம் அமையுது. தருணம். ம். அதுக்கு ஒரு சனிக்கிழமை காலமா வேலை மெனக்கட்டு என்னோட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி அக்கா. ஜே ஜே சந்தோஷம். சந்தோஷம். ஜேன் ஆஸ்டின பத்தி பேசுறக்கு எனக்கு சந்தர்ப்பம் குடுத்ததுக்கு நன்றி தம்பி. இல்லாட்டி நான் தனியா நன்றி புலம்பிட்டு அக்கா. நன்றி. ஓகே அக்கா. நன்றி. 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 ஓகே.